ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் புதுசா கத்துக்கிறீங்க? கத்துக்கணும் மாத்திரம் கை தூக்கு. அப்ப இன்னும் 2 மாசம் ஓடல. இதே கத்துக் கொடுக்கணும்னா அவங்க வீட்டுல நீங்க டெய்லி பாடணும். ஏன்னா கிளைம் இஸ் பிளஸிங். அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம சொல்லி சொல்லி நம்ம வாங்கிக்கணும். எப்படிங்க? காலையில் அப்பா வேலைக்கு போறதுக்கு முன்னால பசங்க என்ன பண்றாங்க? அப்பா கிட்ட போறதுக்கு முன்னால என்ன சொல்றாங்க? வரும்போது சாயங்காலம் வரும்போது நான் வேணும் எதனா வாங்கினா ஒருத்தர் சில கரெக்டா எக்ஸ்பெக்ட் பண்றத கரெக்டா சொல்லிடுவோம். இது வேணும், இது வேணும், இது வேணும். கொஞ்சம் அந்த பசங்க எதனா வாங்கிடுவா இல்லைங்களா? எதனா கடையா கிடைக்குமா? எத்தனை பேருக்கு எதனா வேணும்? இதுதான் வேணும்ன்ற எவ்வளவு பேர் தரும்? தேவனிடத்துல தேவையானதை கேட்கும் போது அதை ஆண்டவர் நமக்கு கொடுக்க மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி எதிர்பார்ப்போட வந்திருக்கோம்? அப்படின்னா புரியுதுங்களா? நான் கர்த்தரிடத்துல ஒன்றை கேட்டு நான் அதையே எவ்வளவு பேர் அப்படி சொல்ல முடியும்? இன்றைக்கு எதிர்பார்ப்போட நாம் வந்திருந்தால் நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மேலாகவே நமக்கு ஆண்டவர் கொடுக்க மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆகையால் நம்முடைய எதிர்பார்ப்பை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கின்றார். இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற நம் எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏதாவது நம் ஆண்டவருக்கு எதிர்பார்த்து தான் வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் ಪ್ರತಿ ವಾರ ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರುವಾಗ ಏನಾದರೂ ಒಂದು ಕೊರತೆಗಳನ್ನ ಬರ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಆ ಕೊರತೆಗಳನ್ನು ದೇವರು ಪೂರೈಸಬೇಕಂತ ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ನಾವು ಬರ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನನಗೆ ಎಲ್ಲ ಇದೆ, ಆದ್ರೆ ಏನ್ ಮಾಡೋದು? ಕ್ರೈಸ್ತನಾಗ್ಬಿಟ್ಟಿದ್ವಿ, ಭಾನುವಾರ ಚರ್ಚ್ಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ ಅನ್ನೋದು ಮಾತ್ರ ಒಂದು ಅಲೆಯಲಿವೆ ಹೇಳಿ ನೋಡಿದ್ರ? ಯಾರು ಇಲ್ಲ. அந்த மாதிரி கிறிஸ்தவங்க நம்ம சபையில யாருமே இல்ல. ಈ ತರ ಕ್ರಿಸ್ತವರು ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾರೂ ಇಲ್ಲ. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட ஏதாவது நம்ம கேட்டு வாங்கிக் கொண்டே இருக்கிறோம். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನಾದರೂ ಕೇಳಿ ತಗೊಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வண்டி இருக்கிறதுல எவ்வளவு பேருக்கு 2 வீலர் இருக்கு? ಎಷ್ಟು ಜನ ಹತ್ರ 2 வீலர் ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ? அது கூட கை தூக்க மாட்டாங்க. ಅದಕ್ಕೂ ಕೈ ಎತ್ತಲ್ವಾ? எத்தனை பேருக்கு வீடு இருக்குது? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಟಿವಿ ಇದೆ? அதுக்கு நானும் கை தூக்கும். ಅದಕ್ಕಾದ್ರೂ ಕೈ ಎತ್ತಿದ್ದೀರಾ? உங்க வீட்டுக்கு எத்தனை பேர் வீட்டுக்கு பூட்டு இருக்குது? ಎಷ್ಟು ಜನ ಮನೆಗೆ ಬೀಗ ಇದೆ? இவங்களுக்கெல்லாம் இல்லவே இல்லை. இல்லன்னு தெரியல, இல்ல காது கேட்கலன்னு தெரியல, ಇಲ್ಲ ಕಿವಿ ಕೇಳಿಸ್ಲಿಲ್ಲ ಅಂತ இல்ல நான் சொல்றது புரியாத ಏನದು ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆ ಅಂತನೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணாதான், எவ்ரி ஆக்ஷன் தேர் ஷுட் பி ரியாக்ஷன் இல்லைங்களா? அதனால கொஞ்சம் ரியாக்ஷன் பண்ணீங்கன்னா தான் நம்ம 2 பேருக்கும் கொஞ்சம் உற்சாகமா போறதுக்கு கொஞ்சம் வழி கிடைக்கும். ஹல்லேலூயா. வீட்டுல இருக்கிறவங்க ஒரு அலையில சொல்லுங்க. வீட்டுல சாவி வச்சிருக்கிறவங்க ஒரு அலையில சொல்லுங்க. சர்ச்சுக்கு வர பூட்டிட்டு வந்தவங்க ஒரு அலையில சொல்லுங்க. இப்போ கதவுல சாவி போட்டா என்ன ஆகும்? ಬಾಗಿಲು ಬೇಕಾಗಿದ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ? என்ன ஆகும்? ಮೂಡಿನ ಕದು ಮುಚ್ಚಿದ ಬಾಗಿಲು. ಇಲ್ಲಿಂದ ಮನೆಗೆ ಹೋಗ್ತೀರಾ, ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿರುವ ನಿಮ್ಮ ಬಾಗಿಲಿಗೆ ನೀವು ಬೀಗ ಹಾಕಿದ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ? ಅದು ஆமென். ஒரு எதிர்பார்ப்பு. நான் சாவி போட்டா கண்டிப்பா 2 வீலர் பைக்ல சாவி போட்டு இப்படி திருப்பின உடனே கண்டிப்பா வண்டி ನಾನು ಬೀಗ ಹಾಕಿದ ತಕ್ಷಣ ಖಂಡಿತ ತೆರೆಯುತ್ತದೆ, ಬೀಗ ತೆರೆಯುತ್ತದೆ ಅಂತ ಒಂದು ನಂಬಿಕೆ ಇದೆ. நம்மளுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பா வண்டி ஸ்டார்ட் ஆகும். நம்மளுடைய ನಂಬಿಕೆ ಇದೆ, ಆ ಗಾಡಿ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗುತ್ತದೆ. கண்டிப்பா ஆண்டவர் அற்புதம் செய்வார்ங்கற நம்பிக்கை எவ்வளவு பேருக்கு இருக்கு? ದೇವರು ಅದ್ಭುತ ಮಾಡುತ್ತಾರೆ ಅಂತ ಎಷ್ಟು ಜನ ನಂಬಿದ್ದೀರಾ? இப்படியே பேசிக்கொண்டே இருக்கும்போது, ಇದನ್ನೇ ಮಾತಾಡ್ತಾ ಇರುವಾಗ அப்படியே மேல பார்த்தா, ಹಾಗೆ ಮೇಲೆ ನೋಡಿದ್ರೆ வானமெல்லாம் அப்படியே மோடப்பட்டுச்சு. ಆಕಾಶ ಎಲ್ಲ ಮೋಡ ಹಾಕಿದೆ. மோட போட்ட பிறகு நமக்கு எல்லாம் வாயில என்ன வரும் தெரியுமா வார்த்தை? ಮೋಡ ಹಾಕಿದ ತಕ್ಷಣ ಬಾಯಲ್ಲಿ ಏನು ಮಾತು ಬರುತ್ತದೆ ಗೊತ್ತಾ? மோடம் போட்டுச்சு என்ன வரும்? ಮೋಡ ಹಾಕಿದ್ರೆ ಏನು ಬರುತ್ತದೆ? என்ன வரும்? எவ்வளவு பேர் அந்த நம்பிக்கையோட இருக்கீங்க? ನಾಳೆ ಬರುತ್ತೆ. ಎಷ್ಟು
ಜನ ನಂಬಿಕೆಯಾಗಿ மோடம் போட்டதும் மழை வரும்ன்ற நம்பிக்கை நமக்கு ಮೋಡ இருக்கு. ಮುಚ್ಚಿದ ತಕ್ಷಣ ಮಳೆ ಬರುತ್ತದೆ ಅಂತ ನಾವು ನಂಬಿಕೊಂಡಿದ್ದೀವಿ. நம்ம கேம் ஆடுறோம் இல்லைங்களா? ಗೇಮ್ ಆಡುತ್ತಾ ಇರ್ತೀವಲ್ಲ, ஆடினே இருக்கும்போது ಆಡುತ್ತಾ ಇರುವಾಗ நம்ம ஒரு 50 ரன் அடிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, 50 ರನ್ ಹೊಡೆದೀವಿ ಅನ್ಕೊಳ್ಳಿ, 70 லட்சம் நம்ம வின் ஆயிடுவோம். 70 ಹೊಡೆ ಜಯಿತೀವಿ ಅಂತ. 50ல வந்துட்டு வரும், 50ರಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀವಿ, இன்னும் ஆடுறதுக்கு பால் இருக்குது. ಇನ್ನು ಆಡಕ್ಕೆ ಬಾಲ್ ಇದೆ. அப்ப நம்மளுக்குள்ள என்ன இருக்கும்? ನಮ್ಮೊಳಗೆ ಏನಿರುತ್ತದೆ? நம்ம தான் கேம்ல ನಾವೇ ಜಯಿಸ್ತೀವಿ, ஜெயம் பெற்றுக் கொள்ளுவோம். ಜಯಿಸ್ತೀವಿ ಅಂತ ನಂಬಿಕೆ ಇರ್ತದೆ. கிட்ட வரும்போது நமக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. ಎದುರುಗೊಳ್ತಾ ಇರ್ತೀವಿ. இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கின்றோம். ಇವತ್ತು ನಾವು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀವಿ. எதை எதிர்பார்க்கிறோம்? ಯಾವುದನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತಿದ್ದೀವಿ? எதற்காக எதிர்பார்க்கின்றோம்? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಎದುರು நாம் ನೋಡುತ್ತಿದ್ದೀವಿ? எதிர்பார்க்கிறது எதுவா இருக்க வேண்டும்? ನಾವು ಎದುರು ನೋಡೋದು ಯಾವುದಾಗಿರಬೇಕು? நாம் சரியான விஷயத்தை தான் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கிறோமா? ಸರಿಯಾದ ಕಾರ್ಯಗಳೇ ಎದುರು ನೋಡುತ್ತಿದ್ದೀರಾ? நாம் போதுமானதை தான் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கிறோமா? ಎದುರು ನೋಡುತ್ತಿದ್ದೀವಾ? வேத வசனம் சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತಿದೆ, நம்ம எதிர்பார்க்கிற அந்த ஸ்டாண்டர்ட்ல ನಾವು ಎದುರು ನೋಡುತ್ತೀವ நம்ம ಕಾರ್ಯದಲ್ಲಿ எந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்ப்போட வந்திருக்கிறோமோ ಯಾವಾಗ ಎದುರು ನೋಡುತ್ತಾ ಬಂದಿದ್ದೀವೋ அந்த அளவில் ஆண்டவர் நம்மளை மீட் பண்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கின்றோம். ಅಷ್ಟೇ ನಮ್ಮ ದೇವರು ಸಂಧಿಸುವ ಜಾಗಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀವಿ. இன்னொரு முறை சொல்றேன் பாருங்க, ಹೇಳ್ತೀನಿ, நீங்க எந்த எதிர்பார்ப்போட வந்திருக்கிறீங்களோ ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಎದುರು ನೋಡುತ್ತಾ ಬಂದಿದ್ದೀರಾ? எல்லாம் ஒரு லெவல் இருக்குது இல்லைங்களா? எக்ஸ்பெக்டேஷன் லெவல் இருக்குது. ಒಂದು ಅದಕ್ಕೆ ಕಾರ್ಯ ಇದೆ ಅಲ್ಲ, நீ எந்த அளவுக்கு ஆண்டவரோட நம்பிக்கையோட வந்திருக்கிறாயோ ಎಷ್ಟು ಬಗ್ಗೆ ನೀನು ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು அந்த ಬಂದಿದ್ದೀಯೋ லெவல்ல தான் ஆண்டவரை வந்து மீட் பண்ண போகிறார். அந்த லெவல்ல நீங்க ரெண்டு பேரும் மீட் ஆயிட்டீங்கன்னா ಆ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನೀವಿಬ್ಬರು ಸಂಧಿಸಿದರೆ எதிர்பார்ப்புக்கும் மேலாக ஆண்டவர் செய்ய மாறாதவராக ನೀನು ಎದುರು ನೋಡೋಕೆ ಮೇಲಾಗಿ ದೇವರು ನಿನಗೆ ಮಾಡುತ್ತಾರೆ. அவரை தேடி வந்த ஜனம் பாக்கியமுள்ளது என்று வேத வசனம் சொல்லுகிறது. ಜನ ಭಾಗ್ಯವುಳ್ಳದಂತ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. இன்றைக்கு நான் காலையில எழுந்திருப்பேன் என்ற நம்பிக்கையோடு நீ எதிர்பார்த்து வந்திருப்பாயானால் ಬೆಳಿಗ್ಗೆ ಎದ್ದೇಳುತ್ತೀನಿ ಅಂತ ಎದುರು ನೋಡಿ ಬಂದಿದ್ದರೆ இன்னைக்கு காலையில ஏசப்பா அவனை ஏந்திரிக்கும் போதே குட் மார்னிங் மை சைல்டு என்று அவர் உணவோடு கூட எழுந்தது. ಎದ್ದ ತಕ್ಷಣ ಗುಡ್ ಮಾರ್ನಿಂಗ್ ಅಂತ ದೇವರು ನನಗೆ ಎದ್ದಿದ್ದಾರೆ. இன்றைக்கு என் வாழ்க்கையில ஒரு காரியத்திற்காக ஒரு 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 வாய்ப்புக்காக நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಎದುರು ನೋಡುತ್ತಾ I am looking for an opportunity in my life என்று நீ வந்திருப்பாயானால் ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಎದುರು ನೋಡುತ್ತಿದ್ದೀನಿ ಅಂತ ಬಂದಿದ್ದರೆ எதிர்பார்ப்பின் வாசலை ஆண்டவர் உனக்கு திறக்க மாறாதவராய் இருக்கிறார். ನಿನ್ನ ಬಾಗಿಲನ್ನು ದೇವರು ತೆರೆಯಕ್ಕೆ ಮಾರಾಟಗಾರರಾಗಿದ್ದಾರೆ. யாரோ ஒரு மனிதனை நீ எதிர்பார்த்து கொண்டு சரியான அந்த மனிதனை நீ மீட் பண்ண வேண்டும் என்று நீ நினைத்துக் கொண்டிருப்பாயானால் ಮನುಷ್ಯನನ್ನು ಮೀಟ್ ಮಾಡಬೇಕಂತ ಎದುರು ನೋಡಿ ಬಂದಿದ್ದಾರೆ. அந்த வழியில நீ எதிர்பார்க்கிற மனிதனை சந்திக்கும்படியாக கர்த்தர் உன் வழிகளை நேராக்குவார். ಆ ಮನುಷ್ಯನನ್ನು ನೋಡುವಾಗಿವೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ. அப்படி எதிர்பார்க்கிற லெவல் எந்த லெவலா இருந்தாலும் ನಾವು ಎದುರು ನೋಡುವುದು ಯಾವ ಕಾರ್ಯವಾಗಿದ್ದರೂ நாம் ஆண்டவரை மாத்திரம் உறுதியா பிடிச்சு அவரையே நோக்கி பார்க்கும்போது ದೇವರು ಮಾತ್ರ ದೃಢವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡು ಆತನಿಗೆ அவர் ನೋಡುವಾಗ வாழ்க்கையில் அவர் அசைவாடி கொண்டே இருப்பார். ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆತನ ಇರ್ತಾನೆ. வாழ்க்கையில நான் ஏதாவது செய்யும்படியா நான் வாஞ்சிக்கின்றேன். ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಿದ್ದೀನಿ. உன் வாழ்க்கையில நீ எனக்கு இடம் கொடுப்பாயா? ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನನಗೆ ಜಾಗವನ್ನು ಕೊಡುತ್ತೀಯಾ? Give some room for the Lord in your life. அவருக்கு உன்னுடைய வாழ்க்கையில கொஞ்சம் இடம் கொடுக்க ನಿನ್ನ வேண்டும். ಜೀವಿತದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಜಾಗವನ್ನು ಕೊಡಬೇಕು. நீ அவர் கிரியை செய்வதற்கு நீ இடம் கொடுக்க ஆரம்பித்தால் ಹಿರಿಯ ಮಾಡೋದಕ್ಕೆ ಜಾಗ ಕೊಡೋಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರೆ நீ அவருடைய சமூகத்திலிருந்து அற்புதத்தை எதிர்பார்க்கலாம். ಅವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳನ್ನು ನೋಡುತ್ತೀಯ. உன் வாழ்க்கையில ஒரு கிடைத்து ஒரு பெரிய விடுதலையை எதிர்பார்க்கலாம். ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಬೇರೆ ದೊಡ್ಡ ಬಿಡುಗಡೆಯನ್ನು உன்னுடைய ಎದುರು கனவுகள் நிறைவாக்குறதை நீ எதிர்பார்க்கலாம். ನಿನ್ನ ಬಾಗಿಲುಗಳು ತೆರೆಯುವುದು ದೊಡ್ಡದಾಗುವುದನ್ನು ಎದುರು ನೋಡಬಹುದು. சில நேரங்களிலே இந்த மனிதனாக செய்கிற தவறுகள் ಕೆಲ என்னவென்றால் ಸಮಯಗಳಲ್ಲಿ ಮನುಷ್ಯನಾಗಿ ನಾವು ಮಾಡುವ ತಪ್ಪುಗಳು ಏನೆಂದರೆ எது ஆண்டாவோ அதான் எதிர்பார்க்கும். ಯಾವುದು ಬೇಡವೋ ಅದನ್ನೇ ಎದುರು ನೋಡುತ್ತಿರುವ. நான் நினைச்ச இது நடக்கக்கூடாது, ನಾನು ಅನ್ಕೊಂಡಿದ್ದು நான் நினைச்ச இது செய்யக்கூடாது, ನಾನು ಅನ್ಕೊಂಡಿದ್ದು ಮಾಡಬಾರದು நான் ಅಂತ. நினைச்ச இந்த வாழ்க்கை நம்மளுக்கு நீடிக்காது, ನಾನು ಅನ್ಕೊಂಡೆ ಈ ಜೀವಿತ ನಮಗೆ நான் நினைச்ச இந்த வேலை எனக்கு ரொம்ப நாள் இருக்காது. ನಾನು ಅನ್ಕೊಂಡೆ ಈ ಕೆಲಸ ತುಂಬಾ ದಿನ ಇರುವುದಿಲ್ಲ ಅಂತ. தெரியும் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, என் வாழ்க்கை இப்படி இருக்கும்னு நான் நினைச்சிட்டேன். ಎಲ್ಲರೂ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತಾರೆ, ನನ್ನ ಜೀವಿತ ಇದೇ ತರ ಇರುತ್ತದೆ என் ಅನ್ಕೊಂಡೆ. வாழ்க்கை போராட்டம் தான், பிரச்சனை தான், உபத்திரவம் தான், இதெல்லாம் நினைச்சேன். ನನ್ನ ಜೀವಿತ ಹೋರಾಟಗಳೇ ಅಂತ ನಾನು ಅನ್ಕೊಂಡೆ. நீ நினைக்கிறது அப்படிதான். ನೀನು ಅನ್ಕೊಳ್ಳೋದು ಅದೇ ತರ. அந்த அப்பா சொல்றாரு, I have the best for you என்று சொல்லியிருக்காரு. ಆದರೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, நீ ஏன் உனக்கு வாழ்க்கையில மோசமானதையெல்லாம் எதிர்பார்க்கிறாய்? ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮೋಸವಾಗಿರೋದನ್ನ ಯಾಕೆ ಎದುರು ನೋಡುತ್ತೀರಾ? போகும்போது எனக்கு இப்படி ஆயிடும் நினைச்சேன். ಹೋಗಬಹುದೇ ಅನ್ಕೊಂಡೆ ಈ ತರ ಆಗುತ್ತದೆ ಅಂತ. ரெடி ஆகும்போதே என் சம்சாரம் வாய ஒரு மாதிரி வாயில விட்டுருச்சு.
ನಾನು ರೆಡಿ ಆವಾಗಲೇ ನನ್ನ ಬಿಟ್ಟರು. ஒத்துக்கிட்டீங்களா? போகும்போதே எதுனா ஆகட்டுமே, ಹೋಗುವಾಗಲೇ ಏನಾದರೂ ಆಗಲಿ ಅಂತ அதே ஒரு நினைச்சு போனாரா அப்படி ஆயிப்போச்சு. ಅದೇ ಅನ್ಕೊಂಡು ಹೋದ್ರಂತೆ, ಅದೇ ಆಯ್ತಂತೆ. அதல்ல, ಅದಲ್ಲ, ஆண்டவர் மேலானதை செய்ய மாட்டார். ದೇವರು ಮೇಲಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು Don't expect the worst in your life. மோசமானதை வாழ்க்கையில நடக்கும் என்று ஒரு காலம் நினைக்காதே. மோசவாದರೂ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತ ಒಂದು ದಿನ ಅನ್ಕೊಳ್ಳೋಣ. எதிர்பார்க்கிறது எதுவாய் இருந்தாலும் உச்சித ஸ்தானத்துல எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். எதிர்பார்க்கிறதை காட்டிலும் இன்னும் மேலானதை எதிர்பார்க்க வேண்டும். நான் எதிர் நோಡೋದಕ್ಕಿಂತಲೂ ಮೇಲಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಎದುರು ನೋಡಬೇಕು. எப்பவுமே நம்ம லைஃப்ல கொஞ்சம் போன வருஷம் கிறிஸ்மஸ் தினம் இந்த வருஷம் கிறிஸ்மஸ் கொஞ்சம் கிராண்டா பண்ணலாம். ಹೋದ ವರ್ಷ ಕ್ರಿಸ್ಮಸ್ಗಿಂತ ಈ ವರ್ಷ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಇನ್ನು ಜೋರಾಗಿ ಮಾಡಬೇಕು. பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? ಮಾಡುತ್ತೀರಾ ಮಾಡೋದಿಲ್ವಾ? போன வருஷம் இந்த ட்ரெஸ், ಹೋದ ವರ್ಷ ಈ ಡ್ರೆಸ್, ஆனா இந்த வருஷம் இன்னும் தூள் பண்றேன். ಈ ವರ್ಷ ಇನ್ನು ದೊಡ್ಡದಾಗಿ ಮಾಡುತ್ತೀವಿ. You want to do something extraordinary. ನೀವು ಹೆಚ್ಚಾಗಿ ಅನುಸರಿಸಬೇಕು. இந்த நாட்களில் கர்த்தர் செய்யும். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ದೇವರು ಅದನ್ನು ಮಾಡಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದಾರೆ. ದೇವರುடைய வாயில நேசரப்பள்ளி 2020 எப்படி இருக்கு? ಅನೇಕರ ಬಾಯಿಯಲ್ಲಿ 2020 ಹೆಂಗಿತ್ತು? எப்படி இருக்கு சொல்லு. ಯಾವ ತರ ಇತ್ತು ಹೇಳಿ. ரொம்ப நல்லா இருக்குன்றதுல ஒரு அலையில சொல்லுங்க. ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳೋರು ಅಲ್ಲೇನು ಹೇಳಿ. 2020 எனக்கு ஆசீர்வாதமா இருக்குது. 2020 ನನಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿತ್ತು. ಯಾರಿಗೂ ಇಲ್ಲ ಅಂತ ஆண்டவர் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் சொன்னாரு. ದೇವರು ವರ್ಷದ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಹೇಳಿದರು. எத்தனை பேருக்கு வாக்குத்தத்த வசனம் ஞாபகம்? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ವಾಗ್ದಾನದ ವಾಕ್ಯ ಜ್ಞಾಪಕ ಇದೆ? சொல்லுங்கப்பா. ಹೇಳಿರಿ. அன்னைக்கே விட்டுட்டோம் பாஸ்டர். ಅವತ್ತೇ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟೆ. போன மாசம் அந்த ஃபர்ஸ்ட் மாசமே அது போயிடுச்சு எங்கயோ. ಆ ತಿಂಗಳೇ ಹೋಗ್ಬಿಡ್ತು ಎಲ್ಲಾದ್ರೂ. என்னங்க வாக்குத்தத்த வருஷம்? எத்தனை மடங்கு? 1000ಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ನಾನು ಸಾವಿರದ ಬೆರಿಯ ಒಂದು ಬಿಟ್ಟು ಬೆರಿಯ ಏನಾಗ್ತಾ ಇದ್ದು ಹೌದಾ? ಇಲ್ಲ, ஆண்டவர் அப்படி நம்மளை கைவிடவே இல்லை. ದೇವರು ಆತರ ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡಲಿಲ್ಲ. இல்ல சொன்னாங்க 2020 வெரி பேட் இயர். ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ 2020 ತುಂಬಾ ಮೋಸವಾದದ್ದು. லைஃப்ல ரொம்ப மோசமான ஒரு வருஷம் இந்த வருஷம் தான். ಜೀವಿತದಲ್ಲಿ ಮೋಸವಾದ ವರ್ಷ ಈ ವರ್ಷ. பார்க்காத ஒரு வருஷம் இது. ನೋಡದೆ ಒಂದು ವರ್ಷ ಇದು. மேல போயிட்டு இருப்பான். ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಹಂಗೆ ಮೇಲೆ ಹೋಗ್ಬಿಡ್ತಾ ಇದ್ದು. ஆமென். ಆಮೆನ್. 2020 கர்த்தர் எழுந்ததை எல்லாம் பெற்றுக்கொள்ள கொடுத்த ஒரு ஆண்டாக இருக்கிறார். ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವ ಎಲ್ಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಒಂದು ವರ್ಷ. பார்க்கிறதை கர்த்தர் உனக்கு நிச்சயம் செய்வார். ಎದುರು ನೋಡುತ್ತಿರುವುದು ದೇವರು ಖಂಡಿತ ನಿನಗೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆரம்பத்துல சங்கீதத்துல சொன்னாங்க, ಪ್ರಾರಂಭಿಸಿ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ಹೇಳಿದೆ, எவ்வளவு பேர் வீட்டுல கஞ்சிக்கு கஷ்டப்பட்டாங்க. ಎಷ್ಟು ಜನ ಕಂಜಿಗಳಿಗೆ ಕಷ್ಟಪಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஆனா கொரோனா பீரியட்ல எல்லா குடும்பத்துல நல்ல ஆசீர்வாதமான ஆகாரத்தை கொடுத்தார். ಆದರೆ ಕೊರೋನಾ ಟೈಮ್ ಅಲ್ಲಿ ದೇವರು ಆಶೀರ್ವಾದವಾದ ಊಟಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಿದ್ದರು. அதுக்கு பேர் ஆசீர்வாதம் இல்லையா? ಅದಕ್ಕೆ ಆಶೀರ್ವಾದ ಇಲ್ಲವಾ? சம்பளம் வாங்குற டைம்ல, சம்பளம் வாங்குற வீட்டுல இருக்கிற டைம்ல இன்னமே நல்லா செலவு பண்ண ஆண்டவர். ಸಂಬಳ ತೆಕ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕಿಂತಲೂ ಸಂಬಳ ಇಲ್ಲದೆ ಅಧಿಕ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಹೊಂದಿದ್ದೀರಿ. எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஒரு சின்ன பேக் தான் ಪ್ಯಾಕೆಟ್ ಆಗುತ್ತಾ? ಒಂದು ಚಿಕ್ಕ ಬ್ಯಾಗ್ ಗವರ್ಮೆಂಟ್ ಕೊಟ್ಟರು. ரொம்ப பேருக்கு கிடைக்கவே இல்ல. ಕೆಲವರಿಗೆ ಸಿಗಲಿಲ್ಲ. ஆனா அந்த சின்ன ಪ್ಯಾಕೆಟ್ காட்டில ஆண்டவர் நம்ம குடும்பத்துல பெருசு பெருசா கொடுத்தார். ಆ ಚಿಕ್ಕ ಪ್ಯಾಕೆಟ್ ಇಂದಲೂ ದೇವರು ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಅಧಿಕವಾಗಿ ಕೊಟ್ಟರು. எத்தனை வீட்டுல புது புது பாத்திரங்கள் வாங்க ஆண்டவர் உதவி செஞ்சார் தெரியுமா? ಹೊಸ ಹೊಸ ಪಾತ್ರೆಗಳನ್ನು ಅನುಗ್ರಹ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಫ್ರಿಡ್ಜ್ வாங்கிருக்காங்க, வாஷிங் மெஷின் வாங்கிருக்காங்க, ಈ ತರ ಎಲ್ಲ வண்டி வாங்கிருக்காங்க, வீடு ஓபன் பண்ணிருக்காங்க. 500 பேர் கூப்பிடுறது 50 பேருக்கு நல்ல பிரியாணி போட்டாங்க. 500 ಜನರು ಕರೆಯುವ ಸಮಯದಲ್ಲಿ 50 ಜನ ಕರೆದು ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையை புதுப்பித்து கொடுத்தார். ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಹೊಸದಾಗಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. இந்த வருஷம் புதுப்பித்தலின் வருஷமாக மாற்றினார். ಹೊಸದಾಗಿ ಮಾಡುವ ವರ್ಷವಾಗಿದೆ. நம்முடைய குடும்பங்களை ஒன்றாக வைத்து கட்டினார். ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳನ್ನು ಒಂದಾಗಿಟ್ಟು ಕಟ್ಟಿದ್ದಾರೆ. இந்த வருஷத்துல நம்முடைய குடும்பத்துல இருக்கிற எல்லா கட்டுகளை உடைத்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார். எல்லா கட்டுಗಳನ್ನು ಬಿಚ್ಚಿ ದೇವರು ನಮಗೆ இந்த வருஷத்துல புதிய எல்லைகளை காண கர்த்தர் உதவி செய்கிறார். ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡಿದ್ದಾರೆ. நீ விசுவாசிக்கிறபடியே கர்த்தர் ஒரு வாழ்க்கையில் இன்னும் இந்த டிசம்பருக்குள்ள பெரிய அளவில் உன்னை நடத்த மாறாதவராய் இருக்கிறார். உங்களுடைய விசுவாசம், உங்கள் விசுவாசம் மலைகளை பெயர்க்க செய்கிறதாக இருக்கிறது. ஓ, ஆறுகளை பிரிக்க செய்கிறதாக இருக்கிறது. மரித்தோர்களை எழுப்ப செய்கிறதாக இருக்கிறது.
ಜೀವಿತವಾಗಿ ಮಾಡಿಸುತ್ತದೆ. நமக்கு நம்முடைய விசுவாசம் எதுவுமே நடக்க முடியாத அளவில் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸ ಏನು ನಡೆಯಲಿಲ್ಲ ಅನ್ಕೊಂಡಿದ್ದರು. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது யாரை பத்தி தெரியுங்களாங்க? ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ಯಾರೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ உங்கள் ಗೊತ್ತಾ? எதிர்பார்ப்பை ராஜா அளவில் உங்களுக்கு கொடுக்க கர்த்தர் மாறாதவராக ಎದುರು இருக்கிறார். ನೋಡುವ ಆರ್ಥಿಕವಾಗಿ ಕೊಡೋದಕ್ಕೆ ಮಾಡಲ್ಪಡಲಾಗಿದ್ದಾರೆ. ராஜாவுடைய அளவில் உங்கள் எதிர்பார்ப்பை கொடுக்க அவர் மாறாதவராக இருக்கிறார். ಅಲಂಕೃತದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಕೊಡಕ್ಕೆ ಮಾಡಲ್ಪಡಲಾಗಿದ್ದಾರೆ. Expect God's blessings king size. ராஜானா தெரியுமா? ಅರಸರಂದ್ರೆ ಗೊತ್ತಾ? ராஜாவுடைய அளவு எப்படி இருக்கும் சொல்லுங்க. ಅರಸನ ಅಳತೆ ಎಷ್ಟು ಇರುತ್ತದೆ? இந்த வருஷத்துல ಈ ವರ್ಷದಲ್ಲಿ உங்கள் எதிர்பார்ப்பை ராஜா அளவுல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க மாறாதவராக. ಎದುರು ನೋಡುತ್ತಿರುವ ಕಾರ್ಯವನ್ನು ಅಷ್ಟು ದೊಡ್ಡದಾಗಿ ಕೊಡುತ್ತಾರೆ. நம்ம வாழ்க்கையில நம்ம நினைக்கலாம், ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನುಭವಬಹುದು, இந்த லோனை எப்படி நான் தீர்க்க முடியும், ಈ ಲೋನ್ ಯಾವ ತರ ತೀರಿಸಲಿ, இந்த கார் ஃபைனான்ஸ் எப்படி நான் சால்வ் பண்ண முடியும், ಈ ಕಾರಿಗೆ ಸಾಲ ಯಾವ ತರ ಕೊಡಲಿ, இந்த இஎம்ஐ எப்போ சீக்கிரமா முடியும், ಈ ಸಾಲವನ್ನು ಎಷ್ಟು ಬೇಗ ಮುಗಿಸಲಿ. உனக்கே தெரியாத அளவில் பாதியில் ஆண்டவர் சீக்கிரமா முடிச்சு போட்டு ನಿನಗೆ ತಿಳಿದೇ ಇರುವಾಗೆ ಅರ್ಧಕ್ಕೆ ಅರ್ಧ ದೇವರು ಬೇಗ நீ ಮುಗಿಸುತ್ತಾರೆ. கட்டி முடிக்கிறதுக்கு நாட்கள் அநேகம் இருக்கலாம். ನೀವು ಕಟ್ಟೋದು ಅನೇಕ ದಿನಗಳಿರಬಹುದು. ஆண்டவர் அத பாதியிலே உனக்கு நிற்க வைக்கும். ಅರ್ಧದಲ್ಲೇ ಅದನ್ನು ನಿಲ್ಲಿಸುವವರಿಗೆ ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ. அதுக்காக மன் கி பாத் எல்லாம் சொல்ல வரல, மோதி கூறுவாருன்னு சொல்ல. ಅದಕ್ಕೆಲ್ಲ ಯಾವ್ದಾದ್ರು ಹೇಳಕ್ಕೆ ನಾನು ಇಷ್ಟಪಡಲಿಲ್ಲ. ஏசப்பா வானத்திலிருந்து உங்களுக்கு அற்புதம் செய்ய மாறார். ದೇವರ ಆಕಾಶದಿಂದ ನಿಮಗೆ ಆಕಾಶದಿಂದ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಸುರಿಸುತ್ತಾರೆ. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில பெரியவராக இருக்கிறார். ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೊಡ್ಡವರಾಗಿದ್ದಾರೆ. ஒரு கம்பெனில நீ வேலை செய்து கொண்டிருக்கலாம். ಒಂದು ಕಂಪನಿಯಲ್ಲಿ ನೀವು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿರಬಹುದು. விசுவாசத்தோட நீ ஆண்டவருடைய பாதத்துல காத்திருப்பாயா? ವಿಶ್ವಾಸದಿಂದ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕಾಯುತ್ತಾರೆ. இந்த இடத்துல வேலை செய்து கொண்டிருந்தாயோ, ನೀವು ಯಾವ ಜಾಗದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿದ್ದೀಯೋ அந்த இடத்துக்கு எஜமானாக ஆண்டவர் ಆ மாற்றி ಜಾಗಕ್ಕೆ ಯಜಮಾನನಾಗಿ ಮಾಡಿಸುತ್ತಾರೆ. எவ்வளவு பேருக்கு அந்த நம்பிக்கை? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ನಂಬಿಕೆ ಇದೆ? எத்தனை ஸ்டோரி இருக்கு தெரியுங்களாங்க? ಎಷ್ಟು ಕಥೆಗಳಿದೆ ಗೊತ್ತಾ? வேலைக்காரனாக ஒரு இடத்துல போய் வேலை செய்த மனிதர் ಕೆಲಸದನಾಗಿ ಹೋಗಿ ಕೆಲಸ ಮಾಡಿದ ಮನುಷ್ಯ ஆண்டவர் ஒருவரை மாத்திரம் நம்பிக்கையாய் வைத்திருந்தபடியால் ಒಬ್ಬರನ್ನು ಮಾತ್ರ ನಂಬಿಕೆಯಾಗಿದ್ದವನು. அவனுடைய எஜமான் என்ன பண்ணா தெரியுங்களா? ಆತನ ಯಜಮಾನ ಏನು ಮಾಡಿದನು இந்த ಗೊತ್ತಾ? வேலையை இந்த இடத்தை என் வேலைக்காரனுக்கு கொடுத்துட்டு ಈ ಜಾಗವನ್ನು ನನ್ನ ಕೆಲಸದವನಿಗೆ ಕೊಟ್ಟು பர்மனண்டா போயிட்டு கால வெளியே வந்து செட்டில் ஆயிட்டான். ಆತ ಆಚೆಗೆ ಆಚೆಗೆ ಹೋಗಿ ಸೆಟ್ಲ್ ಆದರು. இந்த வேலைக்காரனுக்கு ஆச்சரியம், ಈ ಕೆಲಸದಲ್ಲಿ ಆಶ್ಚರ್ಯವಾಯಿತು. நான் வேலை செய்ய வந்தேன், ನಾನು ಕೆಲಸ ಮಾಡಕ್ಕೆ ಬಂದೆ. ஆனா இந்த வேலை செய்யற இடத்தை ஆண்டவர் எனக்கு எஜமானாக மாற்றி விட்டார். ಈ ಕೆಲಸ ಮಾಡುವ ಜಾಗದಲ್ಲಿ ಯಜಮಾನನಾಗಿ ದೇವರು ಮಾಡಿದ್ದಾರೆ. It can happen to that person. It can happen to your life also. அந்த மனிதனுக்கு நடந்திருக்குமானால் உங்களுக்கு நடக்காது மாறாததா இருக்கும். ನಿಮಗೂ ಖಂಡಿತ ನಡೆಯುತ್ತದೆ. எந்த கேரேஜ்ல நீ ஒரு போறியோ, ಯಾವ ಗ್ಯಾರೇಜ್ ಅಲ್ಲಿ ನೀನು ಕೆಲಸದವನಾಗಿ அந்த ಹೋಗಿದ್ದೀಯೋ கேரேஜ் கூட எஜமான ஆண்டவர் ಆ மாற்றுவார். ಗ್ಯಾರೇಜ್ಗೆ ನಿನ್ನ எந்த ಯಜಮಾನನಾಗಿ இடத்துல நீ ಮಾಡಿಸುತ್ತಾರೆ. உன்னை அடிமை என்று நினைத்தாயோ, ಯಾವ ಜಾಗದಲ್ಲಿ ನೀನು ಗುಲಾಮ அந்த ಅನ್ಕೊಂಡಿಯೋ இடத்துல உன்னை ஆண்டவர் அதிகாரியாக மாற்றுவார். ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಅಧಿಕಾರವಾಗಿ அவரால் ಮಾಡಿಸುತ್ತಾರೆ. எல்லாம் கூடும். தேவ பிள்ளையே, ಆತನಿಂದ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ. ದೇವರ இன்றைக்கு நாம் விசுவாசிக்க வேண்டியதெல்லாம், ಇವತ್ತು ನಾವು ವಿಶ್ವಾಸಿಗಳು. நான் சுகமாக்கப்படுவேன், ನಾನು ಸುಖವಾಗುತ್ತೀನಿ. நான் விடுதலையாக்கப்படுவேன், ಬಿಡುಗಡೆ ಹೊಂದುತ್ತೀನಿ. என் ஆண்டவர் என் எதிர்பார்ப்புக்கு மேலாக எனக்கு செய்ய ಎದುರು மாறாதவராயிருக்கிறார். ನೋಡೋದಕ್ಕೆ ಮೇಲಾಗಿ ದೇವರನಿಗೆ ಮಾಡುತ್ತಾರೆ. என்னுடைய கேள்வி என்னன்னா, ನನ್ನ ಪ್ರಶ್ನೆ ಏನೆಂದರೆ, நீ எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய்? ನೀನು ಯಾವುದನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತಿದ್ದೀಯೋ, உன் எதிர்பார்ப்பு என்னவா இருக்கிறது? ನೀನು ಎದುರು ನೋಡಿರುವುದು ಯಾವುದಾಗಿದೆಯೋ, நம்ம பேருக்கு அவங்க எதிர்பார்த்த வாழ்க்கை ஆயிடுச்சு, இது போதும், ಅವರು ಎದುರು ನೋಡಿದ ಜೀವಿತ ಆಯ್ತು, ಇದು ಸಾಕು, இது போதும், ಇದು ಸಾಕು, நான் இருக்கிற இடம் போதும், ನಾನು ಇರುವ ಜಾಗ நான் ಸಾಕು, வாழ்ற வாழ்க்கை போதும், ನಾನು ಜೀವಿತ ಮಾಡೋದು எனக்கு இது ಸಾಕು, போதும், ನನಗೆ ಇದು ಸಾಕು, அது போதும் போதும்னே இன்னைக்கு எதிர்பார்ப்பு அங்கே நின்று போச்சு. ಸಾಕು ಸಾಕು ನಿಂತು ಬಿಡುತ್ತದೆ. அல்லது தேவனிடத்திலிருந்து அவருடைய தயவுக்காக எதிர்பார்த்திருக்கிறாயா? ದೇವರ ದಯಕ್ಕಾಗಿ ಎದುರು ನೋಡುತ್ತಿದ್ದೀರಾ? இந்த 2020 வருஷத்துல, 2020 இந்த 10வது மாதத்துல ಹತ್ತನೇ ತಿಂಗಳಲ್ಲಿ நம்முடைய எதிர்பார்ப்பை கொஞ்சம் அப்படியே மேல லிஃப்ட் பண்ணிக்கலாங்க. ನಾವು ಎದುರು ನೋಡುದು ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಮೇಲೆ ಹೋಗೋಣ, கொஞ்சம் மேல கொண்டு வரலாங்க. ಸ್ವಲ್ಪ ಮೇಲೆ ಹೋಗೋಣ. நம்ம கொஞ்சம் மேல கொண்டு வரும்போதுதான் ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಮೇಲೆ ಹೋಗುವಾಗಲೇ ஆண்டவர் அந்த மேலான இடத்துல வந்து அப்படி நம்மள மீட் பண்ண ஆரம்பிப்பார். ದೇವರ ಮೇಲಾದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಬಂದು ನಮ್ಮನ್ನು ಸಂಧಿಸುತ್ತಾರೆ. இந்த வருஷத்துல வீடு கட்டுவானான்னு நினைக்கிறோம். ಈ ವರ್ಷ ಮನೆ ಕಟ್ಟುತ್ತಲ್ಲ ಅನ್ಕೊಳ್ತಾರೆ. ஆண்டவர் அந்த லெவல் கண்டிப்பா இந்த வருஷம் முடிவுக்குள்ள நீ பாயா போட கர்த்தர் உதவி செய்யும். ಖಂಡಿತ ನೀನು ಪಾಯ ಹಾಕುವಾಗೆ ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. நீ எதிர்பார்க்கிறது எதுவா இருந்தால், ಎದುರು ನೋಡುತ್ತಿರುವುದು ಯಾವುದೇ இந்த ಆಗಿದ್ದರೂ, கொரோனா டைம்ல வேலையே கிடைக்கிறதுல நினைக்கலாம், ಈ ಕೊರೋನಾ ಟೈಮಲ್ಲಿ ಕೆಲಸವೇ ಸಿಗುವುದಲ್ಲ ஆனா ಅನ್ಕೊಂಡು, ஆண்டவர் சொல்றாரு, ಆದ್ರೆ ದೇವರು நீ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, ஏப்பா நெகட்டிவா பேசுற? ನೀನು ಯಾಕೆ ಆಗಲ್ಲ ಅನ್ಕೊಂಡ
நான் ஒரு நல்ல வேலையை வச்சிருக்கிறேன், ನಿನಗೆ ಒಳ್ಳೆ ಕೆಲಸವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೀನಿ, வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன், ಆದರೆ ಯಾರಿಗೂ ಕೊಡುವುದಿಲ್ಲ. கொஞ்சம் மேல வா, ಸ್ವಲ್ಪ ಮೇಲೆ ಬಾ, உன் ஸ்டாண்டர்ட்ல இருந்து கொஞ்சம் மேல வா, ನಿನ್ನ ಸ್ಥಿತಿಗಿಂತ என்ன அந்த இடத்துல நீ மீட் பண்ண ஆரம்பி, ನನ್ನನ್ನು ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದು அவனுக்கு கொடுக்க மாறாத. ಅದನ್ನು ನಿನಗೆ ಕೊಡೋಕೆ ಮಾಡಲ್ಪಡವನು. ஹalleluya. வேத புத்தகத்துல இருந்து ஏசாயா 30 அதிகாரம், ದೇವರ ವಾಕ್ಯದಿಂದ 30ನೇ ಅಧಿಕಾರ ಏಸಾಯ 30 அதிகாரம் 30ನೇ ಅಧಿಕಾರ 18 வசனத்தை வாசிப்போம். எடுத்து சீக்கிரம் படிக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனம் இறங்கும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கரங்கள் இருந்தா கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லலாம். யாரு பாக்கியவான்கள்? ಯಾರು ಭಾಗ್ಯವಂತರು? யாரு பாக்கியவான்கள்? ಯಾರು ಭಾಗ್ಯವಂತರು? கை தட்டுங்களா? ಕೈ ತಟ್ಟುವರ? இல்ல. யாருக்கு பாக்கியவான்கள்? ಯಾರು ಭಾಗ್ಯವಂತರು? அவருக்கு காத்திருக்கிற யாவரும் பாக்கியவான்கள். ಅವರಿಗೆ ಕಾಯಿರುವ ಯಾವರು ಭಾಗ್ಯವಂತರು? காத்திருக்கிறதுல எப்படி காத்திருக்கிறது சொல்லுங்க. ಕಾಯುತ್ತಿರುವುದರೆ ಯಾವ ತರ ಕಾಯುತ್ತಿರುವುದು? எப்படி காத்திருக்கிறது? ಯಾವ ತರ ಕಾಯುತ್ತಿರುವುದು? எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறது. ಎದುರು ನೋಡಿಕೊಂಡೇ ಕಾಯುತ್ತಿರುವುದು. இன்றைக்கு நீ எதிர்பார்ப்போடு நீ காத்திருப்பாயானால் ಎದುರು ನೋಡುತ್ತಾ ಕಾಯುತ್ತಿರುವರಾದರೆ ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தேவன் அவர் யாருக்கு இரக்கமா இருக்க வேண்டுமோ அவர்களுக்காக அவர் காத்திருக்கிறவராயிருக்கிறார். உள்ளவனாಗಿದ್ದರೂ ಅವರಿಗಾಗಿ அவர் மேல் தயவுள்ளவராய் இருக்கிறார். ದಯವನ್ನು ಇಟ್ಟಿರುತ್ತಾರೆ. எத்தனை பேர் மேல் ஆண்டவர் தயவுள்ளவராய் இருக்கவே? ದೇವರು ದಯವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. இன்னைக்கு நீ அவரை பார்த்து சொல்லு, ಇವತ್ತು ಅವರನ್ನು ನೋಡಿ, என் மேல தயவாய் இருந்தபடினாலே, ನೀನು ನನ್ನ ಮೇಲೆ ದಯವಾಗಿದ್ದರಿಂದ என்னுடைய மரண படுக்கையிலிருந்து என்னை தூக்கி எடுத்து, ನಾನು ಸತ್ತು ಹೋಗುವ ஆண்டவரே தயவுள்ளவராய் இருந்தபடினாலே ದಯವಾಗಿದ್ದರಿಂದ எனக்கு வந்த சூழ்நிலையிலிருந்து என்னை விடுதலை செய்து, ನನಗೆ ಬಂದ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನೀನು ಬಿಡುಗಡೆ ஆண்டவரே இரக்கத்தை என் மேல் வைத்தபடினாலே, ಕನಿಕರವನ್ನು ನನ್ನ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ದರಿಂದ ஆண்டவரே நான் உம்மை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். ನೀನು ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ತಂದು ಮಹಿಮೆ அந்த ಪಡಿಸುತ್ತೀನಿ. வசனம் அதான் சொல்றேன், நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ಈ ವಾಕ್ಯ ಅದೇ ಹೇಳ್ತೇನೆ, ನಮ್ಮನ್ನು நம்மை உயர்த்துகிற நீதிமானாய் அவர் இருக்கிறார். ಉನ್ನತಪಡಿಸುವ ನೀತಿವಂತನಾಗಿದ್ದಾನೆ. அவருக்காக காத்திருக்கிற யாவருக்கும் அவர் இறங்குவார். ಆತನಿಗೆ ಕಾಯುತ್ತಿರುವ நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் மாற்றி வாழ ஆரம்பிக்க வேண்டும். ನಾವು ಬದಲಾವಣೆ ಮಾಡಿ ಬಾಳಬೇಕು. Live with the expectation that God will provide you. அவர் கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு நீ காத்திருக்க வேண்டும். ಅದನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ ಅಂತ ನಂಬಿಕೆಯಿಂದ ನೀನು ಕಾಯುತ್ತಿರು. அருமை தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வேத புத்தகத்துல ஒரு நாளிலே ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ நூற்றுக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். 3 ಗಂಟೆ ಜನರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅಂಟಿಕೊಂಡಿದ್ದರು. இயேசுவை சூழ்ந்த ஒரு பெரிய ஜனக்கூட்டம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಸುತ್ತಿ ಒಂದು ಜನ. இந்த மனிதன் குருடர்களுக்கு பார்வைகளை கொடுத்தார். ಕುರುಡರಿಗೆ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. நடக்காதவர்கள் அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய அற்புதத்தில் நடக்க ஆரம்பித்தார்கள். ಇರುವವರಿಗೆ ಕಾಲನ್ನು ಕೊಟ್ಟು ಅದನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. மரித்தோர் எழும்பினார்கள். ಸತ್ತವರು ಜೀವಿತ ಹೊಂದಿದರು. குஷ்டரோகியை சொஸ்தமாக்கினார். ಕುಷ್ಠರೋಗಿಗಳು ಸ್ವಸ್ಥವಾದರು. இப்படி அநேக காரியங்கள் நடந்தது. ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಈ ತರ ನಡೆಯಿತು. இந்த மனிதனை பார்க்கும்படியாக ಈ ಮನುಷ್ಯನನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ நூற்றுக்கணக்கான ஜனங்கள் ஒரு இடத்துல வந்து கூடியிருந்தார்கள். 3 ಗಂಟೆ ಜನಗಳು ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದಿದ್ದರು. கூடியிருந்த அந்த இடத்துல ಕೂಡಿದ ಜಾಗದಲ್ಲಿ அந்த தெருவில் இடமில்லாமல் இருந்தபடினால ಆ ಎರೆದಲ್ಲಿ ಜಾಗನೇ ಇಲ್ಲದೆ ಇರುವ ಸಮಯದಲ್ಲಿ ஒருத்தர் மேல ஒருத்தர் எகிரி தாவி கீறி ஆண்டவரை பார்க்கணும்னு ಒಬ್ಬರ ಮೇಲೆ ஆரம்பிச்சாங்க. ಒಬ್ಬರು ಹತ್ತಿ ಅಪ್ಪಿಕೊಂಡು ನೋಡುತ್ತಾ இந்த ಇದ್ದಾರೆ. நெருக்கத்தின் மத்தியிலே, ಈ ಇಕ್ಕಟ್ಟಿನ ಸಮಯದಲ್ಲಿ, இந்த போராட்டத்தின் மத்தியிலே ಹೋರಾಟದ ಸಮಯದಲ್ಲಿ அநேக நாட்களாய் பலவீனத்தோட இருந்த ஒரு பெண்ணானவள், ಅನೇಕ ದಿನಗಳಿಂದ ಬಲವೀನವಾಗಿದ್ದ ಒಂದು ಹೆಂಗಸು, தன் வாழ்க்கையில் அநேக போராட்டத்தை சந்தித்த ஒரு சகோதரி, ಅನೇಕ ಹೋರಾಟಗಳನ್ನು ಸಂಧಿಸಿದ ಒಂದು தன்னுடைய ಸಹೋದರಿ, வாழ்க்கையிலே தனக்கு இருந்ததையெல்லாம் செலவழித்து ತನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ತನಗೆ ಇಷ್ಟವಿದ್ದ ಕೆಲಸಗಳನ್ನು ಪಡೆದುಕೊಂಡು குணமடையாமல் இருந்தவள், ಸ್ವಲ್ಪವೂ ಸುಖವಾಗುತ್ತದೆ ಇದ್ದಳು. இவள் வாழ்க்கையில 12 வருஷமாக 12 ವರ್ಷವಾಗಿ ரத்த புஷ்ப வியாதி இருந்தது. ರಕ್ತಕುಷ್ಮ ರೋಗದಿಂದ ಆಕೆ ಬಲವೆಲ್ಲ ಹೋಯಿತು. ஆனால் அன்றைக்கு அந்த மகான் இயேசு வந்திருக்கிறார் என்று தெரிந்தவர்கள் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಂದಿದ್ದಾರೆಂದು ತಿಳ್ಕೊಂಡು அவர் அந்த ஜனங்கள் நிரம்பின அந்த தெருவுக்குள்ளாக ಆ ಇಕ್ಕಟ್ಟಿನ ಸಮಯ ಜಾಗದಲ್ಲಿ
ಕಾಲದಲ್ಲಿ அவளுக்குள்ள ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட ಅವರಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ನಂಬಿಕೆ ಇತ್ತು. இன்றைக்கு எப்படியாகிலும் நான் இயேசுவை சந்திப்பேன், ಹೆಂಗಾದ್ರೂ ಈ ದಿನ ನನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತனை ಸந்திಸುತ್ತೇನೆ. எப்படியாகிலும் இயேசுவின் சரீரத்தின் ஒரு ஓரத்தை நான் தொடுவேன், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅಂಗಿಯನ್ನು ಒಂದು ಗೊಂಚಲನ್ನು ಮುಟ್ಟಿಯುವುದಾದರೆ எப்படியாகிலும் நான் இதை செய்வேன். ಯಾವ ತರವಾಗಲಿ ಇದನ್ನು ನಾನು ಮಾಡುತ್ತೇನೆ. நூற்றுக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் பரவாயில்லை, ಜನಗಳಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, யார் எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் பரவாயில்லை, ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. somehow I am going to make it today என்று நினைத்தார். எப்படியாகிலும் இன்றைக்கு நான் முடித்திடுவேன் என்று நினைத்தார். ಹೆಂಗಾದ್ರೂ ಈ ದಿನ ಅದನ್ನು ಮುಗಿಸುತ್ತೀನಿ ಅಂದುಕೊಂಡಿದ್ದಳು. அவருடைய வாஞ்சை, ಆಕೆ ಬಗ್ಗೆ அவருடைய எதிர்பார்ப்பு, ಎದುರು ನೋಡುತ್ತಿದ್ದವರು அவருடைய வாழ்க்கையில போய் என்ன செஞ்சா தெரியுங்களா? ಅವಳು ಹೋಗಿ ಏನು ಮಾಡಿದಳು ಗೊತ್ತಾ? இயேசுவை ஏற்கனவே அநேகர் அப்படி நொறுக்கி இருந்தாங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅಂಗಿ ಎಲ್ಲರೂ ಆಪಿಲ್ ಅಡಿಸಿಕೊಂಡಿದ್ದರು. அநேகர் அவரை அப்படியே தொட்டு இருந்தாங்க. ಅಂಗಿ ಮುಟ್ಟುತ್ತಿದ್ದರು. அந்த தொடுதலின் மத்தியில ಆ ಮುಟ್ಟುವ ಸಮಯದಲ್ಲಿ சின்ன சந்தர்ப்ப விசுவாசத்தோடு அவருடைய வஸ்திரத்தை ಒಂದು ಚಿಕ್ಕ ಸಂಧಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಅವನ ವಸ್ತ್ರವನ್ನು அவர் கொண்ட மாத்திரத்திலே ಮುಟ್ಟಿದ ತಕ್ಷಣ அவளுடைய எதிர்பார்ப்பு, ಅವಳು ಎದುರು ನೋಡುತ್ತಿದ್ದಳು. எதுங்க? ಯಾವುದು? அவளுடைய எதிர்பார்ப்பு, ಅವಳು ಎದುರು ನೋಡುತ್ತಿದ್ದಳು. அவளுக்கு அற்புதம் செய்ய ஆரம்பித்து விட்டார். ಅವಳಿಗೆ ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಿ விசுவாசத்தோடு போனார். ವಿಶ್ವಾಸದಿಂದ எப்படியாகிலும் தொடுவேன் என்றார். ಹೇಗಾದ್ರೂ ನಾನು ಮುಟ್ಟುತ್ತೀನಿ. இது வேற யாருக்குமே தெரியாது. ಇದು ಬೇರೆ ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. இங்கே உங்களுடைய எதிர்பார்ப்பு வேற யாருக்குமே தெரியாது. ನೀವು ಎದುರು ನೋಡುತ್ತಿರುವುದು ಬೇರೆ எந்த ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. எதிர்பார்ப்போடு நீ வந்திருக்கிறாய் என்பதை நீ மாத்திரம் ಯಾವ அறிந்திருக்கிறாய். ಎದುರು ನೋಡುತ್ತೀರಿ ಅಂತ ನೀನು ಬಂದಿದ್ದೀಯ ಅಂತ ನಿಮಗೆ இத்தனை ಮಾತ್ರ பேர்கள் ಗೊತ್ತು. மத்தியிலே ಇಷ್ಟು ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ஆண்டவர் உங்கள் எதிர்பார்ப்பை ನೀವು அறிந்தவராயிருக்கிறார். ಯಾವುದನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತೀರಾ ಅಂತ ತಿಳಿದಿದ್ದೀರಿ. அவர் வஸ்திரத்தை தொட்டார். ವಸ್ತ್ರವನ್ನು ಮುಟ್ಟಿದಳು. அவருக்குள் இருந்த வல்லமை புறம். ಆತನೊಳಗಿಂದ ಬಲ ಹೋಯಿತು. இயேசு ஒரு கேள்வி கேட்கிறாரு, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳುತ್ತಾನೆ, யார் என்னை தொட்டது? ಯಾರು ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟಿದ್ದು? யார் என்னை தொட்டது? ಯಾರು ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟಿದ್ದು? பக்கத்துல இருக்கிறாங்க இல்லைங்களா சீடர்கள், ಶಿಷ್ಯರು ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇದ್ದಾರಲ್ಲ, ரொம்ப புத்திசாலிங்க. ತುಂಬಾ ಬುದ್ಧಿವಂತರು. என்ன சொல்றாங்க? ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ? ஆமா, கொஞ்சம் கூட தெரியலையா? ಏನಪ್ಪ ಸ್ವಲ್ಪನೂ ಗೊತ್ತಿಲ್ವಾ? 100 கணக்கா ஜனங்க அப்படியே நெருக்கி நிற்கிறாங்க. ಎಷ್ಟೋ ಜನರು ಹಂಗೆ ಇಕ್ಕಟಾದ ಸಮಯದಲ್ಲಿ ಅಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. இவ்வளவு பேர் அப்படியே ஒராச்சினே போறாங்க. ಎಷ್ಟು ಜನ ಹಂಗೆ ಒರೆಸ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. எல்லாரும் தான் உன்னை தொட்டு இருக்காங்க. ಎಲ್ಲರೂ ನಿನ್ನನ್ನು ಮುಟ್ಟುತ್ತಿದ್ದಾರೆ. இயேசு சொன்னார், ಯೇಸು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, எல்லாரும் தொடுறாங்கப்பா, ಎಲ್ಲರೂ ಮುಟ್ಟುತ್ತಾರೆ, ஆனா ஒருவர் ಆದರೆ ಒಬ್ಬರು எதிர்பார்ப்போடு தொட்டார். ಎದುರು ನೋಡ್ತಿಂದ ஒரு ಮುಟ್ಟಿದರು. பெரிய ಒಂದು எதிர்பார்ப்போடு ದೊಡ್ಡ ನಂಬಿಕೆಯಿಂದ ಮುಟ್ಟಿದ್ದಾರೆ. எதிர்பார்ப்போடு ಅವರು தொட்டவர்களுக்கு ನಂಬಿಕೆಯಿಂದ ಮುಟ್ಟಿದವರಿಗೆ எனக்குள்ளிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனது. ನನ್ನೊಳಗಿಂದ ಒಂದು ಫಲ ಇಳಿದು ಹೋಯಿತು. அந்த எதிர்பார்ப்பை நான் சந்தித்து விட்டேன். ಎದುರು ನೋಡುತ್ತಿದ್ದನ್ನು ಸಂಧಿಸಿ ಬಿಟ್ಟೆ. I met the need of the expected person. ಎದುರು ನೋಡುತ್ತಿದ್ದನ್ನು ಸಂಧಿಸಿ ಬಿಟ್ಟೆ ಅಂತ. இன்றைக்கு நடுமை சகோதரி சகோதரா, ಪ್ರಿಯ ಸಹೋದರಿ ಸಹೋದರಿಗಳೇ, அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு நீ வந்திருப்பாயா? ಆತನ ಎದುರು ನೋಡಿ ಬಂದಿದ್ದೀರಾ? நிச்சயமாகவே. ಖಂಡಿತವಾಗಿ. அவர் கேட்டார், யார் தொட்டது? ಆತನು ಕೇಳಿದರು, ಯಾರು ಮುಟ್ಟಿದರು? பயத்தோடு ஓடி வந்து சொன்னார். ಭಯದಿಂದ ಓಡಿ ಬಂದು ಹೇಳುತ್ತಿದ್ದಾಳೆ. தலை கீழே போட்டுன்னு சொன்னார், ತಲೆ ಬಗ್ಗಿಸಿಕೊಂಡು ಹೇಳುತ್ತಿದ್ದಾಳೆ, தப்பாயிடுச்சு ஆண்டவரே, ತಪ್ಪಾಯಿತು ದೇವರೇ, நான் தவா தொட்டுட்டேன். ನಾನೇ ಮುಟ್ಟಿದೆ. அவர் சொன்னாரே, மகளே, ಆತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, நீ எதிர்பார்த்ததை நான் அவனுக்கு கொடுத்து விட்டேன். ಮಗಳೇ, ನಾನು ನೀನು ಎದುರು ನೋಡಿದ್ದು ನಿನಗೆ எதை ಕೊಟ್ಟಿದ್ದೆ. எதிர்பார்த்தாயோ நீ அதை ಯಾವುದನ್ನು ಎದುರು ನೋಡಿ ಬಂದಿದ್ದೀಯೋ ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೀಯಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எவ்வளவு பேர் ஓராச்சாங்க, ಎಷ್ಟು ಜನ ಅಪ್ಪಿಕೊಂಡು எவ்வளவு பேர் ಮುಟ್ಟಿಕೊಂಡಿದ್ದರು? முட்டினே இருந்தாங்க. ಎಷ್ಟು ಜನ ಮುಟ್ಟುತ್ತಿದ್ದರು? முட்டினவங்களுக்கெல்லாம் சுகம் கிடைக்கல, ಮುಟ್ಟಿದವರಿಗೆ ಸುಖ ಸಿಕ್ಕಿತು. ஓராச்சவங்களுக்கெல்லாம் சுகம் கிடைக்கல, ಅಪ್ಪಿಕೊಂಡವರಿಗೆ ಸುಖ அங்க ಸಿಕ್ಕಿತು. வந்து அவர் சொன்னதை கேட்டவங்களுக்கெல்லாம் சுகம் கிடைக்கல. ಕೇಳಿದವರಿಗೆಲ್ಲ ಸುಖ ಸಿಕ್ಕಿತು. இவ்வளவு பேர் வந்தாலும் ಇಷ್ಟು ಜನ ಬಂದರು. சிலர் சும்மா வந்து உட்கார்ந்துட்டு போறோம், ಕೆಲವರು ಸುಮ್ಮನೆ ಬಂದು ಕೂತು ಹಂಗೆ சிலர் ಹೋಗುತ್ತಾರೆ. சும்மா கேட்டுட்டு போயினே ಸುಮ್ಮನೆ இருக்கோம். ಕೇಳಿ ಹಂಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ. ஒருவெல்லாம் அற்புதத்தோட போகிறதில்ல, ಹೋಗೋರೆಲ್ಲ ಅದ್ಭುತವಾಗಿ ஒரு ಹೋಗುತ್ತಾರೆ. அந்தவெல்லாம் விடுதலையோட போறதில்ல, ಬರುವವರೆಲ್ಲ ಬಿಡುಗಡೆಯಿಂದ ಹೋಗೋದಿಲ್ಲ. இன்றைக்கு இந்த கூட்டத்துல ಇವತ್ತು ಈ ಕೂಟದಲ್ಲಿ நீ தீர்மானம் செய். ನೀನು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳು. ನಾನು ಎದುರು ನೋಡುತ್ತಿರುವುದು ದೇವರು ನನಗೆ ಕೊಡೋದಕ್ಕೆ ಮಾಡಿಕೊಡಲಾಗಿದ್ದಾರೆ. சுகத்தோட கடந்து போவேன். ನಾನು ಸುಖವಾಗಿ ಅವರ ಸಮ್ಮುಖದಿಂದ என் ಹೋಗುತ್ತೇನೆ. குடும்ப வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். ಕುಟುಂಬ ಜೀವಿತದ என் ಅದ್ಭುತಗಳು வாழ்க்கையில ஜெயம் கொடுக்க என் ஆண்டவர் மாறாதவராய் இருக்கிறார். ದೇವರು என் ಮಾಡಲ್ಪಡಲಾಗಿದ್ದಾರೆ. வாழ்க்கையில என் எதிர்பார்ப்பதை ஆண்டவர் சந்திக்க மாறாதவராய் ಎದುರು ನೋಡುತ್ತಿರುವ இருக்கிறார். ದೇವರು ಸಂಧಿಸುತ್ತಾರೆ. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டிய காரியம், ದೇವರನ್ನು ನೋಡಿ ಹೇಳುವ ಕಾರ್ಯ, I know you can do it. நீங்க செய்வீங்கன்னு உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. ನೀವು ಮಾಡುತ್ತೀರಿ ಅಂತ ನಾನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇದೆ. உங்களால ஆகும் ஆண்டவரே. ನಿಮ್ಮಿಂದ ಆಗುತ್ತದೆ ದೇವರೇ.
உங்களால் ஆகும் என்று சொல்றதை விட ನಿಮ್ಮಿಂದ ಆಗುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳುವುದಕ್ಕಿಂತ I know you will do it என்று சொன்னார். ನನಗೆ ಗೊತ್ತು ನೀವು ಮಾಡುತ್ತೀರಿ, நீ செய்வீர் என்று நான் ಮಾಡುತ್ತೀನಿ ಅಂತ ನಾನು ವಿಶ್ವಾಸಿಸ್ತೀನಿ. எவ்வளவு பேர் ஆவோம்னு நினைக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಗುತ್ತದೆ ಅಂತೀರಾ? எல்லாரும் நினைக்குவோம். ಎಲ್ಲರೂ ಅನ್ಕೊಳ್ಳುತ್ತೀವಿ. ஆனா இது கொஞ்சம் மாத்தி டிசைட் பண்ணணும். ಇದು ಸ್ವಲ್ಪ ಬದಲಿಯರಾಗಿ ತೀರ್ಮಾನ ತಗೊಳ್ಳಿ. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே ನಿಮ್ಮಿಂದ ಆಗುವ ಕಾರ್ಯ ಯಾವುದೂ ಇಲ್ಲ. ஆனா அதை இன்னைக்கு எனக்கு செய்வீர் என்ற நம்பிக்கை. ಆದರೆ ಇವತ್ತು ನನಗೆ ಮಾಡುತ್ತೀನಿ ಅಂತ ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ. அப்போது நாம் தேவனுடைய வல்லமை நமக்குள்ள புறப்படுவதை நாம் பார்க்க முடியும். ದೇವರ ಬಲ ನಮ್ಮೊಳಗೆ ಹೊರಡುವುದನ್ನು ನೋಡುತ್ತೀವಿ. விசுவாசத்தோட வருவதற்கு நாம் ವಿಶ್ವಾಸದಿಂದ ಬರುವುದಕ್ಕಿಂತಲೂ எதிர்பார்ப்போட நீ வரும்போது ಎದುರು ನೋಡುತ್ತಾ ಬರುವಾಗ அந்த விசுவாசத்துக்கு மேலாக அந்த எதிர்பார்ப்பு உனக்கு வேலை செய்யும். ವಿಶ್ವಾಸಕ್ಕಿಂತಲೂ ಮೇಲಾಗಿ ಎದುರು ನೋಡುತ್ತಿದ್ದು ಖಂಡಿತ ಆಗುತ್ತದೆ. சபைக்கு வருகிறோம், ಎಷ್ಟೋ ಸಮಯದಲ್ಲಿ ಸಮಯಕ್ಕೆ நம்ம ಬರುತ್ತೇವೆ. வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதற்கு நம்ம இடம் கொடுப்பதில்லை. ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯಲಿಕ್ಕೆ ನಾವು ಜಾಗವನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ. அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்பதில்லை. ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕಾಯುತ್ತಿರುವುದಿಲ್ಲ. ஆனால் காத்திருப்பாயானால், ಅದೇ ಕಾಯುತ್ತಿರುವುದಾದರೆ, அவருக்கு இடம் கொடுப்பாயானால், ಜಾಗ ಕೊಡುವುದಾದರೆ இன்றைக்கு உன்னுடைய எதிர்காலத்தை கர்த்தர் நடத்த மாறாதவராய் இருக்கிறார். ಕಾಲವನ್ನು ದೇವರು ಮಾಡಿ உன் போராட்டத்தை ஜெயிக்க உனக்கு அற்புதம் செய்ய மாறாதவராய் இருக்கிறார். உன் குடும்ப சூழ்நிலைமைகளை மாற்ற ஆண்டவர் மாறாதவராய் இருக்கிறார். உனக்கு மேலானவைகளை செய்ய கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறார். கட்டுகளை உடைக்க என் ஆண்டவர் மாறாதவராய் இருக்கிறார். வீட்டில் நடக்க முடியாத எத்தனையோ சூழ்நிலைமைகளை இந்த 2020 ஆண்டவர் செய்து முடிக்க மாறாதவராய் இருக்கிறார். ಇಷ್ಟುವರೆಗೂ ನಡೆದಿರುವ ಕಾರ್ಯಗಳು 2020 ದೇವರು ನಡೆಸುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. பாருங்க, இப்பெல்லாம் ஆன்லைன்ல ரொம்ப சர்வீஸ் வந்துருச்சு. ಆನ್ಲೈನ್ ಸರ್ವಿಸ್ಗಳು ತುಂಬಾ ಬಂತು. அமேசான்ல ஒரு புக் பண்ண உடனே ಅಮೆಜಾನ್ ಅಲ್ಲಿ ಬುಕ್ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ நமக்குள்ள ஒரு SMS வரும். ನಮಗೆ ಒಂದು SMS ಬರುತ್ತೆ. இன்னும் 3 நாள்ல என்ன வரும்? ಇನ್ನು 3 ದಿನದಲ್ಲಿ உங்க பாக்ஸ் டெலிவரி ஆகும். ನಿಮ್ಮ ಬಾಕ್ಸ್ ಡೆಲಿವರಿ ಆಗುತ್ತದೆ. எத்தனை பேருக்கு இப்படி பாக்ஸ் டெலிவரி ஆயிடுச்சு? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಈ ತರ ಬಾಕ್ಸ್ಗಳು ಡೆಲಿವರಿ ಆಗಿದೆ? எத்தனை பேருக்கு பார்சல் வந்துடுது? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಪಾರ್ಸಲ್ಗಳು ಮನೆಗೆ ಬಂದಿದೆ? யாருக்கும் உங்க பார்சல் வேண்டாம். ನಮಗೂ ಪಾರ್ಸಲ್ ಬೇಡ. அமேசான், ಅಮೆಜಾನ್ ಈಗ, ஃபிளிப்கார்ட், ஏன் அதெல்லாம் ஸ்விக்கி எவ்வளவு பேர் ಸ್ವಿಗ್ಗಿ ಬಂದಿದೆ. சாப்பாட்டுக்கு ஃபோன் பண்ண உடனே என்ன ஆகுது? வீட்டுக்கு ಊಟಕ್ಕೆ ಫೋನ್ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ ಮನೆಗೆ என்ன ஆகுது? டெலிவரியா ಡೆಲಿವರಿ ತಂದು ಕೊಡುತ್ತಾರೆ. ஆமென். ஆகுதா இல்லீங்களா? பாவம், இவங்கெல்லாம் 1947 மாதிரியே உட்கார்ந்துறாங்க. 1947 ಕೂತಿದ್ದಾರೆ. என் அன்பு தேவ பிள்ளையே, ನನ್ನ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த புக் பண்ண உடனே ಬುಕ್ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ உங்களுக்கு ஒரு SMS வந்து ನಿಮಗೆ ಒಂದು SMS ಬರುತ್ತೆ. இன்னும் 3 daysல டெலிவரி வருது. ಇನ್ನು 3 ದಿನದಲ್ಲಿ ಡೆಲಿವರಿ ಆಗುತ್ತೆ. இந்த மெசேஜ் எப்ப நமக்கு கிடைச்சிச்சோ, ಮೆಸೇಜ್ ಯಾವಾಗ ನಮಗೆ ಸಿಕ್ಕಿತೋ டெய்லி எதிர்பார்ப்போம். ಎದುರು ನೋಡುತ್ತಾ ಇರ್ತೀವಿ. இன்னைக்கு என்ன? ಇವತ್ತೇನು? இன்னைக்கு என்ன டேட்? ಇವತ್ತೇನು ಡೇಟು? டேட் தெரியும், ಡೇಟ್ ಗೊತ್ತು. ஆனா இன்னைக்கு என்ன டேட்? ಇವತ್ತೇನು ಡೇಟು? இன்னில இருந்து அப்படியே மைண்ட்லயே போட்டா தெரியும் 3 நாள். ಮೈಂಡ್ ಅಲ್ಲಿ ಹಂಗೆ ಹಾಕಿದ್ರು ಗೊತ್ತಾಗುತ್ತೆ 3 ஆனா ದಿನ. கை என்ன வந்து ಆದ್ರೆ ಕೈ ಏನ್ ಮಾಡ್ತದೆ? கை என்னது? ಎನ್ನಿಸುತ್ತಾ ಇರುತ್ತೆ. நாளைக்கு நாளைக்கு ಇವತ್ತು ನಾಳೆ ನಾಡ್ದು ಅಂತ. திரும்பி நாளைக்கு சொல்லுவாங்க. ಮತ್ತೆ ನಾಳೆ ಹೇಳ್ತಾರೆ. ஒரு நாள் ஆயிடுச்சு, ಒಂದು ದಿನ ಆಯ್ತು, இன்னும் 2 நாளுக்கு. ಇನ್ನು 2 ದಿನ ಕಾಯ್ಬೇಕು. ஏன் தெரியுங்களா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? டெலிவரி வரப்போகுது. ಡೆಲಿವರಿ ಬರುತ್ತದೆ. எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், ಎದುರು ನೋಡುತ್ತಿದ್ದೀವಿ, எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ಎದುರು ನೋಡುತ್ತಿರುವುದು. அந்த எதிர்பார்க்கிறது வர வரைக்கும் நமக்குள்ள ஒரு ஆவல் இருந்து கொண்டே இருக்கிறாங்க. ಎದುರು ನೋಡುತ್ತಿರುವ ಬರುವವರೆಗೂ ನಾವು ಕುತೂಹಲದಿಂದ ನೋಡುತ್ತಾ அது ಇದ್ದೀವಿ. வர வரைக்கும் நம்ம உள்ளத்துல நமக்கு ஒரு சமாதானமே இருக்கிறது இல்ல. ಬರುವವರೆಗೂ ನಮ್ಮ ಒಳಗೆ ಸಮಾಧಾನ ಇರುವುದಿಲ್ಲ. எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்? ಯಾವಾಗ ಬರುತ್ತದೆ ಅಂತ ನೋಡುತ್ತಿದ್ದೀವಿ. கடைக்கு போவோம், ಅಂಗಡಿಗೆ ಹೋಗುತ್ತೀವಿ, போகும்போது வீட்டுல சொல்லிட்டு போயிடுவோம், ಹೋಗುವಾಗ ಮನೆಯಲ್ಲಿ ಹೇಳಿ ಹೋಗುದು. டெலிவரி வரும், ಡೆಲಿವರಿ ಬರುತ್ತದೆ. நான் இல்லாத போது வந்து வாங்கி வச்சிடு. ಇಲ್ಲದಿರುವಾಗ ಬರುವಾಗ ತಕೊಂಡಿರು. இல்ல இல்ல இல்ல, நான் இல்லைன்னா கொடுக்க மாட்டான். ನಾನು ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಕೊಡುವುದಿಲ್ಲ. அதனால நான் வீட்லயே ನಾನು இருக்கேன். ಮನೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟು ಬಿಡುತ್ತೀನಿ. எவ்வளவு எதிர்பார்ப்பு தெரியுங்களா? ಎಷ್ಟು ಎದುರು ஒரு ನೋಡುತ್ತಿರ್ತೀವಿ. பேக்கெட் வர்றதுக்கு அவ்வளவு எதிர்பார்ப்போட நீ காத்திருப்பாயானால், ಬರುವುದಕ್ಕೆ ಇಷ್ಟು ಎದುರು ನೋಡುತ್ತಿದ್ದರೆ இந்த பெண்ணானவள் இயேசு வந்ததை தெரிந்த உடனே ಹೆಂಗಸು ಯೇಸು ಬಂದದ್ದು ತಿಳಿದ ತಕ್ಷಣ நான் நிச்சயமாய் விடுதலை பெற்றுக்கொள்வேன், நீர் செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன், ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ನಾನು நான் கொண்டேனானால் சுகமாக்கப்படுவேன். ಸುಖವನ್ನು ಹೊಂದುತ್ತೀನಿ. அவர் he can do it என்று சொல்லவே இல்லை, ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಅನ್ಕೊಳ್ಳಿ. he will do it என்று நினைத்தார். ಮಾಡ್ತಾರೆ
அவர் ಅನ್ಕೊಂಡಿದ್ರು. செய்வீர் என்ற நம்பிக்கையோடு ಖಂಡಿತ இருந்தார். ನೀವು ಮಾಡುತ್ತೀರಿ ಅನ್ಕೊಂಡಿದ್ದಳು. இன்னைக்கு உன் உள்ளத்திலே கூட சொல்லிக்கொண்டே இரு, ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಇದನ್ನ ಹೇಳ್ತಾ ಇರಬೇಕು. ஆண்டவர் செய்வார், ದೇವರು ಮಾಡುತ್ತಾರೆ, ஆண்டவர் செய்வார், ದೇವರು ಮಾಡುತ್ತಾರೆ, நிச்சயமாய் செய்வார். ಖಂಡಿತ ಮಾಡುತ್ತಾರೆ. இந்த வாழ்க்கையில நடக்கும், ಇದು ನನ್ನ இது ಜೀವಿತದಲ್ಲಿ நிச்சயம் ನಡೆಯುತ್ತದೆ. நடக்கும், ಖಂಡಿತ இது ನಡೆಯುತ್ತದೆ. சீக்கிரத்துல நடக்கும். அது ಬೇಗನೆ நான் ನಡೆಯುತ್ತದೆ. எதிர்பார்ப்பதை ஆண்டவர் கொடுப்பார். ನಾನು ಎದುರು ನೋಡುವುದು ದೇವರು என் அற்புதம் வந்து கொண்டிருக்கிறது, ಅದು ನನ್ನ என் ಬರುತ್ತಿರಲಿದೆ. சுகம் நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன், ಸುಖವನ್ನು ನಾನು என் ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. தேவைகள் ನನ್ನ சந்திக்கப்படுகிறது. ಬೇಡಿಕೆಗಳು ஓ, அநேக ಬೇಗ நெருக்கத்துல இருக்கிற எனக்கு ಅನೇಕ ಕಷ್ಟಗಳಿರುವ ನನಗೆ ஒரு பிரச்சனையா என்னை விட்டு விலகி ಒಂದೊಂದು கொண்டிருக்கிறது. ಹೋರಾಟವಾಗಿ ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತಿದೆ. ஒரு சில ஒரே வாட்டி ஜெபம் பண்ணி முடிச்சிடுவாங்க. ಕೆಲವರು ಒಂದೇ ಸಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಮುಗಿಸುತ್ತಾರೆ. ஆனா அப்பா சொல்றாரு, கேட்டுட்டே ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ಕೇಳುತ್ತಾನೇ ಇರಬೇಕು. அவர் 12 வருஷங்களாக காத்துக்கொண்டே இருந்தார். 12 ವರ್ಷಗಳಿಂದ ಕಾಯುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. நிச்சயமாய் ஒரு நாள் நான் சுகமாக்கப்படுவேன், ಖಂಡಿತವಾಗಿ ಒಂದು ದಿನ இயேசுவிடத்தில் நான் கண்டிப்பா போவேன், ಯೇಸು ಹತ್ರ இயேசு எனக்கு சுகம் கொடுப்பார். ದೇವರು ನನಗೆ ಸುಖವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ஹalleluya. Hallelujah. நமக்குள்ள ஒரு டிஃபரண்டான ஒரு திங்கிங் இருக்குதுங்க. ನಮ್ಮೊಳಗೆ ಒಂದು ಡಿಫರೆಂಟ್ ಆದ ಬಗ್ಗೆ ನಾವು நம்ம ನೋಡ್ತೀವಿ. நம்மளுக்குள்ளவே பேசிக்கிறோம், ನಮ್ಮೊಳಗೆ ನಾವೇ ಮಾತಾಡ್ಕೊಳ್ಳೋದು. ನಾನು ಎದಕ್ಕುமே ತಗದಿ ಇಲ್ಲ, ನಾವು ಯಾವುದಕ್ಕೆ ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ಲ. I am not good enough, ಯಾವುದಕ್ಕೂ ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ಲ ನಮಗೆ. nothing good is happening to me. எனக்கு என் வாழ்க்கையில எந்த நல்லதும் நடக்காது, ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವ ಒಳ್ಳೆಯದು ನಡೆಯುವುದಿಲ್ಲ. எங்க அம்மா வயித்துல தப்பி பிறந்துட்டேன், ತಾಯಿಯ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ತಪ್ಪಿ எனக்கு அதிர்ஷ்டமே இல்ல, ಅದೃಷ್ಟನೇ ನನಗೆ ಇಲ್ಲ, எனக்கு ராசியே இல்ல, ನನಗೆ ರಾಶಿನೇ ಇಲ್ಲ, நான் எதுக்குமே தகுதி இல்ல, ಯಾವುದಕ್ಕೆ ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ಲ. எல்லாருக்கும் நடக்கலாம், எனக்கு மாத்திரம் எதுவுமே நடக்காது. ಎಲ್ಲರಿಗೂ ನಡೆಯುತ್ತದೆ, ನನಗೆ ಮಾತ್ರ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. இல்ல சகோதரா, ಇಲ್ಲ ಸಹೋದರನೇ, இல்ல சகோதரி, ಸಹೋದರಿ ಆ ಥರ ಅಲ್ಲ. வாழ்க்கையில ஒரு நல்ல எதிர்பார்ப்போட காத்திருப்பாய். ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯವಾಗಿ ಎದುರು ನೋಡುತ್ತಾ ಇರು. என் நன்மை என்னை தேடி வருகிறது, ಒಳ್ಳೆಯದು ನನ್ನನ್ನು ಹುಡುಕಿ ಬರ್ತದೆ. என் நம்பிக்கை வீண் போகிறது, ನನ್ನ ನಂಬಿಕೆ ದೃಢವನ್ನು நான் ಹೋಗುವುದಿಲ್ಲ. நிச்சயம் மேற்கொள்வேன், ನಿಶ್ಚಯ ಅದನ್ನು ಎದುರು நான் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வேன், ಖಂಡಿತ ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೀನಿ. நான் நிச்சயமாய் மீட்படைவேன், ಅದನ್ನು ನಿಶ್ಚಿತ ಹೊಂದುತ್ತೀನಿ. நிச்சயமாகவே என் ஆசீர்வாதம் எனக்காக வந்து ಖಂಡಿತವಾಗಿ கொண்டிருக்கிறது. ನನ್ನ ಆಶೀರ್ವಾದ ನನಗಾಗಿ ಬರ್ತಾ ಇದೆ. நம்புவதற்கும் ನಂಬುವುದಕ್ಕಿಂತ எதிர்பார்ப்புக்கும் பெரிய வித்தியாசம் ಎದುರು இருக்கு. ನೋಡೋದಕ್ಕೆ ಎರಡಿಗೆ ಬಗೆ ಬೇರೆ ಬೇರೆ ಇರುತ್ತದೆ. நம்புறது ஒரு லெவல் தான், ನಂಬುವುದು ಒಂದು ಲೆವೆಲ್, அந்த நம்பிக்கைக்கு மேல எதிர்பார்த்தது பாருங்க, அது ரொம்ப பெரிய லெவல். ಅದಕ್ಕೆ ಮೇಲಾಗಿ ಎದುರು ನೋಡುತ್ತಿರುವುದು ದೊಡ್ಡದು. இன்றைக்கு அநேகர் இந்த இடத்துல இருக்கலாம், ಅನೇಕರು ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಇರಬಹುದು, இதே நேரத்துல இருக்கலாம், ಸಮಯದಲ್ಲಿ ಇರಬಹುದು, இதே சூழ்நிலைமையில ಇದೇ இருக்கலாம். ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರಬಹುದು. ஆனால் நம்ம வாழ்க்கையில வித்தியாசமான சூழ்நிலைமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ವ್ಯತ್ಯಾಸ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சரீர பிரகாரமா இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து ಶರೀರ கொண்டிருக்கலாம், ಪ್ರಕಾರ ನಾವು ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಬಂದು ಕೂತಿದ್ದೀವಿ. சரீர பிரகாரமாகவே போகலாம். ಕೂತು ಶರೀರ ಪ್ರಕಾರ ಹೋಗಬಹುದು. நான் விசேஷித்தமாக ஆண்டவர் சொல்றாரு, ವಿಶೇಷವಾಗಿ ದೇವರು நீ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, வந்து வந்த மாதிரி போவது என்னுடைய விருப்பம் அல்ல. ನೀನು ಬಂದ ಹಾಗೆ ಹೋಗೋದು ನನ್ನ ಇಷ್ಟವಲ್ಲ. ரொம்ப பேர் எதிர்பார்ப்போட வந்ததும் கிடையாது, ಸತ್ಯದಲ್ಲೂ ಬರುವುದಿಲ್ಲ, எதிர்பார்த்து போறதும் கிடையாது. ದೇವರು ನೋಡಿ ಹೋಗುವುದು ಇಲ್ಲ. பத்தி சொல்லியிருக்காங்க தெரியுங்களா? ಈ ಬಗ್ಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ ಗೊತ್ತಾ? இன்றைக்கு நம்மை பார்த்து அதுதான் சொல்றேன். ಇವತ್ತು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, சரியான இடத்துக்கு வந்திருக்கிறார், ನೀನು ಸರಿಯಾದ இன்றைக்கு சரியான இடத்துக்கு வந்திருக்கிறார், ಇವತ್ತು ಸರಿಯಾದ சரியான நேரத்துக்கு வந்திருக்கிறார். ಸರಿಯಾದ ಸಮಯ ಬಂದಿದ್ದೀಯಾ? இன்றைக்கு கொஞ்சம் கரத்தை நீட்டு ನಿಮ್ಮ ಸ್ವಲ್ಪ ಕರವನ್ನು ಅಂಗಿ ಚಾಚು. அவர் பார்த்து சொல்றேன், ஆண்டவரே நான் உன்னை தொட வந்திருக்கிறேன், ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಊಟಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀನಿ, ஆண்டவரே உம்முடைய தொட வந்திருக்கிறேன், ಸಮ್ಮುಖವನ್ನು ಊಟಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀನಿ. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக நீ செய்ய மாறாதவராயிருக்கிறார். ನಾನು ಎದುರು ನೋಡೋದಕ್ಕೆ ಮೇಲಾಗಿ ನೀನು நீ ಮಾಡಕ್ಕೆ அப்படி சொல்லும் போது உனக்கு அவர் தென்படுகிறவராயிருக்கிறார். ಆ ತರ ನೀನು ಹೇಳುವಾಗ ಆತನು ನಿನಗೆ அவருடைய ಸಿಗುತ್ತಾನೆ. சிநேகிதனாய் இறங்கி வர ನಿನಗೆ மாறாதவராயிருக்கிறார். ಸ್ನೇಹಿತನಾಗಿ ಇದು ಬರಕ್ಕೆ உன் ಮಾಡಬೇಡ. வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வர ஆண்டவர் மாறாதவராயிருக்கிறார். ದೊಡ್ಡ ಬದಲಾವಣೆ ಕೊಡೋದಕ್ಕೆ உன் ಮಾರಲ್ಪಡೋರಾಗಿದ್ದಾರೆ. வாழ்க்கையில something பெருசா ஆண்டவர் செய்ய போகிறார். ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೊಡ್ಡದಾಗಿ ದೇವರು ಮಾಡುತ್ತಾರೆ. பிரியமான பிள்ளையே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳು, ஒரு திருமணமான தம்பதிகள் ಒಂದು ಮದುವೆಯಾದ அவருடைய திருமணமான ஆரம்ப வாழ்க்கையில ಮದುವೆಯಾದ ಪ್ರಾರಂಭ சில ದಿನಗಳಲ್ಲಿ நாட்கள் அப்படியே அவர்கள் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும் போது ಕೆಲ ದಿನಗಳು ಇದೇ ಜೀವಿತ சில ಓಡುತ್ತಿರುವಾಗ மாதங்கள் சிலருக்கு சில வருடங்கள் கடந்து போகிறது. ಕೆಲ ತಿಂಗಳು ಕೆಲ ವರ್ಷಗಳು ಆಗಿ ಹೋಯಿತು. அவருடைய வாழ்க்கையில அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அநேக காரியங்கள் அவருக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கு. ಎದುರು ನೋಡುತ್ತಿರುವ ಕಾರ್ಯ ಖಂಡಿತ ಸಿಗುತ್ತದೆ, ನಂಬಿಕೆ ಇರುತ್ತದೆ. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ಅವ್ರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? If I become pregnant, if when வரும், புரியுதுங்களா? நான் கர்ப்பமானா, நான் பிள்ளை பெற தகுதி வந்தால், ನಾನು ಗರ್ಭವಾದರೆ
ಮಗು ಎತ್ತುವ ಯೋಗ್ಯತೆ ಬಂದರೆ ஆயிடுச்சுன்னா ಆದರೆ நடந்துச்சுன்னா ನಡೆದರೆ அப்படியெல்லாம் ஒரு சிலருடைய இஃப் என்ற வரும். ಆ ತರ ಎಲ್ಲ ಕೆಲವರು ಬಗ್ಗೆ ಕೇಳುತ್ತಾರೆ. ஆனா எப்போது அந்த மகள் கர்ப்பம் தரித்தாலோ, ಯಾವಾಗ ಮಗು ಗರ್ಭದಲ್ಲಿ ಉಂಟಾಯಿತು, அவங்க கர்ப்பம் தரிச்சிருந்து கொஞ்சம் சிம்டம்ஸ் தெரியும். ಅವರು ಗರ್ಭ ತಂದಿದ್ದಾರೆ ಅಂತ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. ஹாஸ்பிடல் போனதும் ಹಾಸ್ಪಿಟಲ್ ಹೋಗಿ டாக்டர் டெஸ்ட் பண்ணி சொல்றாரு, ಡಾಕ್ಟರ್ ಟೆಸ್ಟ್ ಮಾಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, உனக்கு குட் நியூஸ் வந்திருக்குது, ಒಳ್ಳೆ ಸಂಗತಿ ಬಂದಿದೆ. உனக்கு குட் நியூஸ் வந்திருக்குது சொன்னதும் ಒಳ್ಳೆ ಸುದ್ದಿ ಬಂದಿದೆ ಅಂದ ತಕ್ಷಣ டாக்டர் சொல்ற குட் நியூஸ் ಡಾಕ್ಟರ್ ಹೇಳುವ ಒಳ್ಳೆ ಸಂಗತಿಯನ್ನು இவங்க வாழ்க்கையில கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದನ್ನು ಕೊಂಡಾಡುತ್ತಾರೆ. இந்த குட் நியூஸ் கொண்டு வந்த உடனே ಈ ಒಳ್ಳೆ ಸಂಗತಿಯನ್ನು ಕೊಂಡಿದ್ದ ತಕ್ಷಣ குழந்தை பிறக்கவே இல்ல, ಮಗು ಹುಟ್ಟಲೇ ಇಲ್ಲ, குழந்தைய பார்க்கவே இல்ல, ಮಗುವನ್ನು ನೋಡಲಿಲ್ಲ, குழந்தை எங்க இருக்குதுன்னு கூட தெரியல, ಮಗು ಎಲ್ಲಿದಂತನೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. எங்கேயோ அழுது இருக்கிற குழந்தைக்காக, ಸ್ವಲ್ಪ ಇರುವ ಮಗುಗಾಗಿ, பொறுக்காத ஒரு குழந்தைக்காக, ಹುಟ್ಟದೇ ಇರುವ ಒಂದು ಮಗುಗಾಗಿ, இன்னும் அப்பாவே ஆகல, ಅಪ್ಪನೇ ಆಗಲಿಲ್ಲ, இன்னும் அம்மாவே ஆகல, ಅಮ್ಮನೇ ಆಗಲಿಲ್ಲ, எங்கேயோ ஒரு சின்ன பூச்சி மாதிரி இருக்கிற இந்த ಹುಡುಗರೇ ಇರುವ இந்த ஆரம்பத்திற்காகவே ಪ್ರಾರಂಭಕ್ಕಾಗಿಯೇ இவங்களுக்குள்ள எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம். ಇವರೊಳಗೆ ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಸಂತೋಷ. டிஸ்கஷன் பண்றாங்க. ಇಬ್ಬರು ಮಾತಾಡ್ಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. என்ன டிஸ்கஸ் பண்றாங்க தெரியுமா? ತೀರ್ಮಾನ ತಗೊಳ್ಳುತ್ತಾರೆ. பையனா இருந்தா இந்த பேரு, ಗಂಡು ಮಗಿದ್ರೆ ಈ ಹೆಸರು, பொண்ணா இருந்தா இந்த பேரு, ಹೆಣ್ಣು ಮಗ ಆಗಿದೆ ಆ ಹೆಸರು, இந்த துணிகெல்லாம் வாங்கலாம், ಈ ಬಟ್ಟೆಗಳ ತಗೋಬಹುದು, இந்த டாய்ஸ் எல்லாம் வாங்கலாம், ಇದೆಲ್ಲ ತಗೋಬಹುದು, இதெல்லாம் ரெடி பண்ணலாம். ಇದೆಲ್ಲ ரெடி பண்ணினே இருக்கும் போது ಎಲ್ಲ ಸಿದ್ಧತೆ ಮಾಡುತ್ತಿರುವಾಗ கொஞ்சம் கொஞ்சமா இந்த வயது வளர ஆரம்பிக்கிறது. ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಹೊಟ್ಟೆ ಬೆಳೆಯುತ್ತಾ ಬರುತ್ತದೆ. பிரியமான தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இதுதான் எதிர்பார்ப்புன்னு சொல்லுகிறோம். ಇದೇ ಎದುರು ನೋಡುವ இந்த எதிர்பார்ப்பு நம்முடைய கண்களுக்கு முன்பதாக வந்து கொண்டு இருக்கும் போது, ಎದುರು ನೋಡುತ್ತಿರುವುದು ನಮ್ಮ ಕಣ್ಣ ಮುಂದೆ ಬರುತ್ತಿರುವಾಗ, இதுவரைக்கும் கர்ப்பஸ்திரியா இருந்த மகள் ಇದುವರೆಗೂ ಗರ್ಭಸ್ತ್ರೀಯಾಗಿದ್ದವರು நாள் வந்த உடனே, ಆ ದಿನ ಬಂದ ತಕ್ಷಣ அந்த லேபருக்கு போன உடனே ಲೇಬರ್ ಮಾಡಿಗೆ ಹೋಗಿ இப்ப ஹாஸ்பிடல் வாட்ச் பாக்குறாரு, ಆ ವಾಚನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. நடக்கிறாரு. ನಡೀತಾ விசுவாசமுள்ள தகப்ப சும்மையே நடப்பார். ವಾಕ್ಯದಿಂದ ಇರುವ ತಂದೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾನೆ. ஒரு சிலர் முக்காடெல்லாம் போட்டு பிச்சை கேட்டு பிரேயர் பண்ணுவாங்க. ಕೆಲವರು ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಹಾಕಿ ಭಿಕ್ಷೆ ಬೇಡುತ್ತಾ ಇರ್ತಾರೆ, ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ತಾರೆ. சீக்கிரமா நல்ல நியூஸ் கிடைக்கணும்பா, ಬೇಗ ಒಳ್ಳೆ ಸಂಗತಿ ಸಿಗಬೇಕು. அது பையனா இருந்தாலும் பரவாயில்ல, ಅದು ಗಂಡಾಗಿದ್ರು அது பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த குழந்தைய கையில வாங்கிடணும், ಮಗುವನ್ನು ಕೈಯಲ್ಲಿ ಎತ್ತುಕೊಳ್ಳಬೇಕು. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதுதான் எதிர்பார்ப்பு. ಇದೇ ಎದುರು ನೋಡುತ್ತಿರುವುದು. Become positive. நம்முடைய வாழ்க்கையில நெகட்டிவா நினைக்கவே கூடாது. ಯಾವುದು ಆಗುವುದಿಲ್ಲ ಅಂತ ಅನ್ಕೊಳ್ಳಬಾರದು. நடக்காத ஒன்று நடக்க ஆரம்பிக்கும் போது ನಡೆಯದೇ ಇರುವ ಒಂದು ನಡೆಯಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುವಾಗ ಖಂಡಿತವಾಗಿ ನನ್ನ ದೇವರ ಅದ್ಭುತಗಳನ್ನು அப்ப நம்ம வாழ்க்கையில பாருங்க, இதுவரைக்கும் சார் கூப்பிட்டவங்க ಇದುವರೆಗೂ ಸಾರ್ ಅಂತ ಕರೆದವರಲ್ಲ, அவருக்கு நெக்ஸ்ட் ப்ரமோஷன் டாடி கூப்பிட ஆரம்பிச்சு, ಪ್ರಮೋಷನ್ ಕೊಟ್ಟು ಡ್ಯಾಡಿ ಅಂತ அவர் ஃபாதர் ஆயிடுவாரு, ತಂದೆ ಹಾಕ್ಬಿಡುತ್ತಾರೆ. சிஸ்டர் மாதிரி இருந்தவங்க நெக்ஸ்ட் மதரா மாறிடுவாங்க. ಸಿಸ್ಟರ್ ಆಗಿದ್ದವರು ತಾಯಿ ಆಗಿ வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி ப்ரமோஷன் கொடுக்கிறார் பாருங்க. ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಪ್ರಮೋಷನ್ ದೇವರು ಕೊಡುತ್ತಾರೆ. நம்புறது போதாதீங்க, ನಂಬುವಂಗೆ நம்பிக்கைக்கு மேலே ஒரு படி இருக்கிறது, நான் எதிர்பார்ப்பு. ನಂಬಿಕೆಗೆ ಮೇಲೆ ಒಂದು ಎದುರು ನೋಡುವುದು, ಅದೇ ಎದುರು ನೋಡ್ತಿರುವುದು. ஒருவேளை அந்த லெவல்ல நம்ம இல்லனா, ಆ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಾವು ಇಲ್ಲದಿದ್ದರೆ எனக்கு சீக்கிரமாய் கல்யாணம் ஆகும்ன்ற ஒரு நம்பிக்கை, ಬೇಗ ಮದುವೆ ಆಗುತ್ತದೆ ಒಂದು ನಂಬಿಕೆ. எத்தனை வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಯುವಕರು ಇದ್ದೀರಾ? ஐயோ எப்ப கல்யாணம் எப்ப நடக்கும் தெரியலையே, ಯಾವಾಗ ನನ್ನ ಮದುವೆ ನಡೀತದೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ஒரு வாரம் கூட வர மாட்டேன்னு இருக்குது, ಒಂದು ವಾರನೂ ಬರುತ್ತಿಲ್ಲ. அந்த ஒரு சூழ்நிலைகளை இருப்பாயானா, ಆ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ எனக்கு தீர்மானம் நடக்குமா, ನನಗೆ ಮದುವೆ ಆಗುತ್ತದಾ, அந்த மூஞ்சிக்கு பையன் கிடைப்பானா, ಈ ಮುಖಕ್ಕೆ ಗಂಡು ಸಿಗುತ್ತದಾ, முகத்துக்கு பொண்ணு கிடைக்குமா, ಈ ಮುಖಕ್ಕೆ ಹೆಣ್ಣು ಸಿಗುತ್ತದಾ, அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்னு நினைக்காங்க. ನನಗೆಲ್ಲ ಕೊಟ್ಟಿರ್ಬೇಕಂತ ಅನ್ಕೊಳ್ಳಬೇಕು. You are God's creation. நீ தேவனுடைய படைப்பாய் இருக்கிறாய். ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿದವರಾಗಿದ್ದೀಯ. எல்லாவற்றையும் தாண்டி கர்த்தர் உன்னை மேலாக ஆசீர்வதிக்க போகிறார். ಎಲ್ಲಕ್ಕಿಂತಲೂ ಮೇಲಾಗಿ ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. சொல்லுங்க, நிச்சயமாய் ஆண்டவர் எனக்கு திருமணம் வாழ்க்கை ஆண்டவர் ஆரம்பிப்பார். ಖಂಡಿತವಾಗಿ ನನಗೆ ದೇವರು ಮದುವೆಯನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತಾರೆ. நிச்சயமாய் ஆண்டவர் எனக்கு ஒரு சம்பந்தத்தை கொடுப்பார். ಖಂಡಿತವಾಗಿ ಒಂದು ಸಂಬಂಧವನ್ನು ದೇವರು ನನಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. ஒருவேளை ஹாஸ்பிடல் பெட்ல இருந்தாலும் ಹಾಸ್ಪಿಟಲ್ ಬೆಡ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದರೂ நம்பிக்கை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ನಂಬಿಕೆ ಅನ್ನೋದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. நம்பிக்கை காட்டிலும் ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப ಆ முக்கியம். ನಂಬಿಕೆಗಿಂತಲೂ ಎದುರು ನೋಡುವುದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. வாக்கிங் போறதுக்கு ஒரு ஷூ எடுத்து வந்து வச்சிருக்காங்க. ವಾಕಿಂಗ್ ಓಡಕ್ಕೆ ಒಂದು ಶೂ ತಗೊಂಡು ಬಂದಿಡ್ತಾರೆ. என்னங்க வாக்கிங் போறோம் தெரியுமா, அந்த வாக்கிங் ஷூ எடுத்து நம்ம எதிரில வச்சிருக்கோம். ವಾಕಿಂಗ್ ಮಾಡೋಕೆ ಒಂದು ಶೂ ಎತ್ತು ಎದುರಿಗೆ ಇಟ್ಟು ಬಿಡ್ಬೇಕು. இவரால கீழே எழுந்து நிற்க கூட முடியல, ಎದ್ದು ನಡೆಯೋಕೆ ಆಗುತ್ತಿಲ್ಲ, அங்க இருக்கிற டாய்லெட்கே போக முடியல, ಇರುವ ಟಾಯ್ಲೆಟ್ಗೂ ಹೋಗಕ್ಕಾಗಲ್ಲ. ஆனா எதிர்பார்ப்புன்றது ஒண்ணு இருக்கணும். ಅದ್ರ ಎದುರು ನೋಡುವುದಂತ அந்த ஷூவை பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ಆ ಶೂ ಅನ್ನು ನೋಡುವಾಗ
ಒಂದು ನಂಬಿಕೆ. அந்த ஷூ போட்டு நான் டெய்லி வாக்கிங் போவேன். ಆ ಶೂ ಹಾಕೊಂಡು ದಿನ ನಾನು ವಾಕಿಂಗ್ ಹೋಗಬೇಕು. அந்த எதிர்பார்ப்போட இருப்பாயானால் ಎದುರು ನೋಡುತ್ತಾ ಇರುವಾಗ நிச்சயமாய் அந்த ஷூல நடக்க கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ಖಂಡಿತವಾಗಿ ಅದು ಹಾಕೊಂಡು ನಡೆಯುವಾಗ ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ. ஆண்டவர் சொன்னார், என்னால முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ನನ್ನಿಂದ ಆಗುವದಿರುವ ಕಾರ್ಯ ಯಾವುದೂ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையால் அவரால் முடியாது என்று அவர் சொல்ல முடியாதது ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் போது ಆತನಿಂದ ಆಗುವುದಿಲ್ಲ ಯಾವುದು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವಾಗ நமக்குள்ள ஒரு கேள்வி. ನಿಮಗೆ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ. அவர் சொல்லிட்டாரு, ಆತನು ಹೇಳಿಬಿಟ್ಟರು, எப்ப பண்ணுவாரு, ಯಾವಾಗ ಮಾಡುತ್ತಾರೆ, எப்ப பண்ணுவாரு, ಯಾವಾಗ ಮಾಡುತ್ತಾರೆ, எப்ப பண்ணுவாரு, ಯಾವಾಗ ಮಾಡುತ್ತಾರೆ. இப்ப சொல்லுங்க. ಈಗ ಹೇಳಿ. அவர் சொல்றார், சீக்கிரமாய் செய்வேன். ಅತಿ ಬೇಗದಲ್ಲೇ My ಮಾಡುತ್ತಾರೆ. blessing is coming sooner. ಅತಿ ಬೇಗದಲ್ಲೇ ಮಾಡುತ್ತಾರೆ. சீக்கிரமாய் என் ஆசீர்வாதம் எனக்கு வரும். ಬೇಗನೆ ನನ್ನ ಆಶೀರ್ವಾದ. சீக்கிரமாய் என் நம்பிக்கை வீண் போகாது. ನನ್ನ ನಂಬಿಕೆ ಅದು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. I will get it soon. ಅದು ಬೇಗನೆ ಬರುತ್ತದೆ. சீக்கிரமாய் எனக்கு ப்ரமோஷன் வரும். ಬೇಗನೆ ಪ್ರಮೋಷನ್ ಸಿಗುತ್ತದೆ. சீக்கிரமாய் எனக்கு ஒரு பையன் கிடைப்பான். ಬೇಗನೆ ನನಗೆ ಒಂದು ಗಂಡು ಸಿಗುತ್ತದೆ. சீக்கிரமா ஒரு வீடை கட்டுவேன். ಬೇಗನೆ ಒಂದು ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟುತ್ತೀನಿ. சீக்கிரமா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். ಬೇಗನೆ ಪ್ರಮೋಷನ್ ನನಗೆ ಸಿಗುತ್ತದೆ. சீக்கிரமா இந்த சின்ன வீட்ல இருந்து பெரிய வீட்டுக்கு போக போகிறோம். ಚಿಕ್ಕ ಮನೆಯಿಂದ ದೊಡ್ಡ ಮನೆಗೆ ಹೋಗಲಿದ್ದೀವಿ. இந்த எதிர்பார்ப்பு நமக்குள்ள வரும்போது ಈ ತರ ಎದುರು ನೋಡುತ್ತಿರುವಾಗ சீக்கிரமாவே உனக்கு செஞ்சிடுறேன். ಬೇಗನೆ ನಿನಗೆ ಮಾಡುತ್ತೀನಿ. சீக்கிரமாய் உன் பிரச்சனையை மாற்றுவேன். ಬೇಗನೆ ನಿನ್ನ ಹೋರಾಟಗಳನ್ನು ಮಾಡಿ. சீக்கிரமாய் உன் கண்ணீரை துடைப்பேன். ಬೇಗನೆ ನಿನ್ನ ಕಣ್ಣೀರನ್ನು ಒರೆಸುತ್ತೀನಿ. சீக்கிரமாய் உன் குடிக்கார புருஷன் மாறுவான். ಬೇಗನೆ ನಿನ್ನ ಕುಟುಂಬದ ಗಂಟಲು ಮಾಡಿ. சீக்கிரமாய் உன் குடும்ப பிரச்சனை மாறும். ಬೇಗನೆ ನಿನ್ನ ಕುಟುಂಬದ ಪ್ರಶ್ನೆಗಳು ಮಾರುತ್ತದೆ. சீக்கிரமாய் உன் கடன் பிரச்சனையின் விடுதலை கிடைக்கும். ಬೇಗನೆ ನಿನ್ನ ಸಾಲದಿಂದ ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ ಸಿಗುತ್ತದೆ. சீக்கிரமாய் உனக்கு வேலை கிடைக்கும். ಅತಿ ಬೇಗನೆ ನಿನಗೆ ಕೆಲಸ ಸಿಗುತ್ತದೆ. சீக்கிரமாய் உன் காரியங்களை வாய்க்கச் செய்வேன். ಬೇಗನೆ ನಿನ್ನ ಕಾರ್ಯಗಳು ದೇವರು விசுவாச கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ವಿಶ್ವಾಸದಿಂದ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இதற்கு போது ನೀನು ಹೋಗುವಾಗ உன் எதிர்பார்ப்புக்கு மேலாக கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார். ಎದುರು ನೋಡೋದಕ್ಕಿಂತ ಮೇಲಾಗಿ ದೇವರು ನಿನಗೆ வேத ಮಾಡುತ್ತಾರೆ. புத்தகத்தில் அநேக இடங்களிலே தேவ பிள்ளைகள் சொன்னதெல்லாம் இதாங்க. ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಅನೇಕ ದೇವರ ಮಕ್ಕಳು ಹೇಳಿದ ಕಾರ್ಯಗಳು. சங்கீதம் 5ஆம் அதிகாரத்தில் எப்படி சொல்றார்? ಕೀರ್ತನೆ 5ರಲ್ಲಿ ಈ ತರ ಹೇಳುತ್ತದೆ, எதிர்பார்ப்போடு காத்திருந்தேன். ಎದುರು ನೋಡುತ್ತಾ நான் எதிர்பார்ப்போடு ನಾನು காத்திருந்தேன். ಎದುರು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೆ, தைரியத்தோடு எதிர்பார்த்துக் கொண்டேன். ಧೈರ್ಯವಾಗಿ ಎದುರು ನೋಡುತ್ತಿದ್ದೆ. சங்கீதம் 23:6ஆம் வசனம் சொல்லுகிறது, ಕೀರ್ತನೆ 23:6 ಹೇಳುತ್ತದೆ, நிச்சயமாகவே நம்பிக்கையும் கிருபையும் என்னை பின்தொடரும். ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಂಬಿಕೆ ಕೃಪೆ ನನ್ನ ಹಿಂಬಾಲಿಸುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்ன பிடித்தவரும் நான் நம்பி இருக்கிற என் நம்பிக்கை வீண் போகவே ನಾನು ನಂಬಿರುವ ನಂಬಿಕೆಯ ವ್ಯರ್ಥವಾಗಿ ಶುಭವು ಹೋಗುವುದಿಲ್ಲ. ಕೃಪೆಯು ನಿಶ್ಚಯವಾಗಿ ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವುದು. ಆಮೆನ್. ಆಮೆನ್. சும்மா சொல்லவே மாட்டாங்க. ಸುಮ್ಮನೆ ದೇವರು ಹೇಳುವುದಿಲ್ಲ. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தீர்மானம் எடுப்போம். ನಾವು ಈ ಜೀವಿತದಲ್ಲಿ ತೀರ್ಮಾನ ತಗೊಳ್ಳೋಣ. பாருங்க, என்னுடைய சகோதரி பையன் என் மச்சான், ನನ್ನ ಸಹೋದರಿ ಮಗಳು ಹುಡುಗನು சின்ன பையனா இருக்கும் போது ಚಿಕ್ಕ ಹುಡುಗನಾಗಿರುವಾಗ அவனுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். ಒಂದು ಪ್ರಾಮಿಸ್ ಹೇಳ್ಬಿಟ್ಟಾರೆ, ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்கி கொடுக்குறேன். ರಿಮೋಟ್ ಕಂಟ್ರೋಲ್ ಕಾರ್ ತಗೊಡ್ತೀನಿ. என்ன வாங்கி கொடுக்குறேன்? ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்கி கொடுக்குறேன். ರಿಮೋಟ್ ಕಂಟ್ರೋಲ್ ಕಾರ್ ಅನ್ನು ನೀನು ತಗೊಡ್ತೀನಿ சொன்னதுதான். ಹೇಳಿದೆ. நான் அங்கிருந்து போக கூட இல்ல. ನಾನು ಅಲ್ಲಿಂದ ಹೋಗಲೂ ಇಲ್ಲ. எப்போ வாங்கி தரேன்? எப்போ வாங்கி தரேன்? ಮಾವ ಯಾವಾಗ ತಗೊಡ್ತೀಯ? ಯಾವಾಗ ತಗೊಡ್ತೀಯ? ಯಾವಾಗ ತಗೊಡ್ತೀಯ? எத்தனை பாக்கல ಇಲ್ಲೇ ಅಲ್ಲ ಇದ್ದೀನಿ. கடைக்கு இங்கே போலியே. ಇನ್ನು ಇಲ್ಲಿಂದಾನೇ ಹೋಗಲಿಲ್ಲ. எப்போ வாங்கி தரேன்? ಯಾವಾಗ ತಗೊಡ್ತೀಯ? அன்னைக்கு எஸ்கேப் ஆயிட்டேன். ಆವಾಗ ಬಿಟ್ಟೆ. இன்னொரு நாள் திரும்பி சந்தித்தேன். ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದು ದಿನ ನೋಡಿದೆ. பிரைஸ் லார்ட் மாம் கூட சொல்ல, ಪ್ರೈಸ್ ನಡುವೆ ಹೇಳಲಿಲ್ಲ, ஹலோ கூட சொல்ல, ಹಲೋ ಅಂತ ಹೇಳಲಿಲ್ಲ, எப்படி இருக்கிறேன்னு கூட கேட்கல. ಹೇಗಿದ್ದೀರ ಅಂತ ಕೇಳಲಿಲ್ಲ. என்ன வந்து தருமாவா இல்ல? ಏನ್ ಬಂತು ಗೊತ್ತಾ ಬಾಯಲ್ಲಿ? என்ன வந்து சொல்லுங்க. எப்போ? ஏன் ரிமோட் கார் எப்போ வாங்கின? ನನ್ನ ಕಾರ್ ಯಾವಾಗ ತಗೊಡ್ತೀಯ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு மாமா கிட்ட ஒரு மச்சான் இப்படி ಒಂದು கேட்கும்போது ಮಾವನ ಹತ್ರ ಈ ತರ ಕೇಳುವಾಗ எவ்வளவுதான் சகிக்க முடியுமோ ಎಷ್ಟೇ ಸಹಿಸಕ್ಕಾಗುತ್ತದೋ திரும்பி வந்து அவமானமா போயிடும். ಮತ್ತೆ ಬಂದ್ರೆ ಅವಮಾನ ಆಗುತ್ತದೆ. நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? ಬರುವಾಗ ಮತ್ತೆ ಏನ್ ಮಾಡಬೇಕು? போகும்போது என்ன பண்ணும்? ಹೋಗುವಾಗ ரிமோட் காரோட தான் போகணும். ಕಾರ್ ತಗೊಂಡೇ ಹೋಗಬೇಕು. அப்போ ரிமோட் காரோடு போகும்போது ರಿಮೋಟ್ ಕಾರ್ ಒಂದಿಗೆ ಹೋಗುವಾಗ அந்த சின்ன பிள்ளைகள் ஒவ்வொரு முறையும் எதிர்பார்ப்போட ಆ காத்திருக்கும். ಮಗು ಎದುರು ನೋಡುತ್ತಾ ಕಾಯ್ತಾ ಇರ್ತೇನೆ. அப்ப அந்த கார் கையில கிடைச்சதும் ಕಾರ್ ಕೈಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿದ ತಕ್ಷಣ மாமாவை பார்க்கவே இல்லை. ಮಾವನನ್ನು ನೋಡುವುದಿಲ್ಲ, மாமா கையில இருக்கிற காரை தான் பார்த்தா. ಆತನ ಕೈಯಲ್ಲಿರುವ ಕಾರನ್ನೇ ನೋಡುತ್ತದೆ. உடனே கூட கேட்டு வாங்கல, ಕೊಡೋದನ್ನು ಕೇಳಲಿಲ್ಲ, எடுத்து போனா நமக்கு கையில இருந்து பிடிக்கிறது. ಹಂಗೆ ಕಿತ್ಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ.
உலகத்தில் இருக்கிற ஒருவுக்கே இப்படி ஒரு ஆவல், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குமானா, ಲೋಕದಲ್ಲಿರುವ ಈ ಸಂಬಂಧಗಳಿಗೆ ಈ ತರ ಎದುರು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. உன்னையும் என்னையும் படைத்த பரம பிதா ನಿನ್ನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ நீ அவரை பார்த்து ஒரு காரியத்தை நீ எதிர்பார்ப்போடு கேட்டிருந்தா, ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತಾ ಕೇಳಿರುವುದಾದರೆ ஒரு முறை மாத்திரம் கேட்காதே, ಒಂದು ಸಲ ಮಾತ್ರ ಕೇಳಬೇಡ. முழங்கால் போட முதலாம் கேளு, ನೀ ಮೊಳಗಾಲಿಟ್ಟರೆ ಕೇಳುವುದೆಲ್ಲ ಕೇಳು, போதெல்லாம் கேளு, ನಡುವುದೆಲ್ಲ ಕೇಳು, பேச போதெல்லாம் கேளு, ಮಾತಾಡುವುದೆಲ್ಲ ಕೇಳು, கேட்டுனே இரு. ಕೇಳುತ್ತಾನೇ ಇರಬೇಕು. எதிர்பார்ப்பு இருக்கிற ದೇವರು அவர் ಮಾಡುತ್ತಾರೆ. அதி சீக்கிரமாக உனக்கு செய்வார். ಅತಿ ಶೀಘ್ರದಲ್ಲಿ ದೇವರು ಮಾಡುತ್ತಾರೆ. அவர் ஒரு காரியத்தை நிறைவேற்ற மாறாதவராய் ಕಾರ್ಯಗಳು ನೆರವೇರಿಸುತ್ತಾರೆ. பிரியமான தேவ பிள்ளையே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, என்ன சொல்ல விருப்பப்படுற தெரியுமா? ಏನ್ ಹೇಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ ಗೊತ್ತಾ? எனக்கு கவலையே இருக்கல. ರಿಮೋಟ್ ಕಾರಿ ನನ್ನಿಂದ ಕಿತ್ತು ಹೋಗಿದ್ ಕೂಡ ನನಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. கொஞ்சம் நான் மரியாதைக்கு பாரு, அவனுக்கு நான் சொல்லவே இல்லை. ಸ್ವಲ್ಪ ಆದ್ರೂ ಮರ್ಯಾದೆಯಿಂದ ನೋಡತಾ ಹೇಳಲಿಲ್ಲ. எனக்குள்ள ஒரு சந்தோஷம், ನನ್ನೊಳಗೆ ಒಂದು ಸಂತೋಷ. என் மச்சானுக்கு ನಮ್ಮ இந்த ಒಳಗೆ கார் மேல எவ்வளோ ஒரு ஆர்வம் இருக்குது. ಕಾರ್ ಮೇಲೆ ಎಷ್ಟು ಒಂದು ಕುತೂಹಲ ಇದೆ. நம்மள கூட கண்டு கால தூக்கி ஓடி போய் ஆடி இருக்காங்க. ತಕ್ಕೊಂಡು ಹೋಗೋ ನೋಡಿಬಿಟ್ಟ. சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். ಒಳಗೆ ಒಂದು ಸಂತೋಷ. மாமாக்கே ஒரு சந்தோஷம்னா ಅವನಿಗೆ ಅಷ್ಟು ಸಂತೋಷವಾಗಿದೆ. அப்பா கிருபையிலே எவ்வளவு சந்தோஷம். ನಮ್ಮ ತಂದೆಗೆ ನಮ್ಮ ಮೇಲೆ ಎಷ್ಟು ಸಂತೋಷ. கேட்கிறத உனக்கு கொடுத்துட்டு, ಇದು ಕೇಳುವುದನ್ನು ನಿನಗೆ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟು, ப்ரமோஷன் உனக்கு கொடுத்துட்டு, ಪ್ರಮೋಷನ್ ನಿನಗೆ உன் ಕೊಟ್ಟು, வேலை உனக்கு கொடுத்துட்டு, ಕೆಲಸವನ್ನು ನಿನಗೆ உன் நன்மையை உனக்கு கொடுத்துட்டு, ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯ ನಿನಗೆ ಕೊಟ್ಟು, நீ ஜாலியா என்ஜாய் பண்ற பாரு, ನೀನು நீ ಸಂತೋಷವಾಗಿರ್ತೀಯ. அதை பார்த்து ரசிக்கிற பாரு, ಅದನ್ನು ನೋಡಿ ನೋಡಿ நீ அதை உபயோகப்படுத்தி அதை என்ஜாய் பண்ற பாரு, ಅದನ್ನು ಉಪಯೋಗ ಪಡಿಸಿ ಅದನ್ನು ಸಂತೋಷಪಡ್ತೀಯ. அப்பா அழகா பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாருங்க. ತಂದೆ ಅಂದವಾಗಿ ನೋಡಿ அப்பா உன்னை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ಆತನನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ನೋಡಿ நான் ಸಂತೋಷಪಡ್ತಾನೆ. கொடுத்தத என் மகன் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ನಾನು ಕೊಟ್ಟಿದ್ದರೆ ಅವರು ಎಷ್ಟು ಸಂತೋಷಪಡುತ್ತಿದ್ದಾರೆ. God is so happy for you. ದೇವರು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಸಂತೋಷವಾಗಿ ಇದ್ದಾರೆ. எத்தனை பேர் உங்களை எதிர்பார்ப்பு நிறைவேற்றுவார் விசுவாசிக்க. ಎಷ್ಟು ಜನ ದೇವರನ್ನ ನಿಶ್ಚಿತವಾಗಿ ಕೊಡುತ್ತಾರೆ ಅಂತ ಎದುರು ನೋಡುತ್ತಿದ್ದೀರಾ? நடுக்குமா நினைக்காத, ನಡೆಯುತ್ತಾ ಅನ್ಕೊಳ್ಳಬೇಡ. இந்த பிரச்சனை மாறுமா ಈ நினைக்காத, ಪ್ರಶ್ನೆ ಹೋರಾಟ ಆಗುತ್ತದೆ இதெல்லாம் ಅನ್ಕೊಳ್ಳಬೇಡ. நம்மளுக்கு அவமானம் நினைக்காத. ಎಲ್ಲ ಆಗುತ್ತದೆ ಅನ್ಕೋಬೇಡ. நிச்சயமாகவே ದೇವರು ಖಂಡಿತವಾಗಿ நிச்சயமாகவே நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடரும். ಒಳ್ಳೆಯು ಕೃಪೆಯು ನಿಮ್ಮನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತದೆ. நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். ಒಳ್ಳೆಯದು ಕೃಪೆಯು ನಿಮ್ಮನ್ನು நன்மையும் ಹಿಂಬಾಲಿಸುತ್ತದೆ. கிருபையும் உன்னை தொடரும். ಒಳ್ಳೆಯದನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ஒரு ಹಿಂಬಾಲಿಸುತ್ತದೆ. தோல்விக்கு பதிலாக உனக்கு கிருபையை வெற்றியை கொடுப்பா. ಜಯವನ್ನು ನಿಮಗೆ ದೇವರು ಕೊಡುತ್ತಾರೆ. இப்ப இந்த 2020ல 2020ರಲ್ಲಿ நான் விசுவாசிக்கிற சபையில ஒருத்தர் கூட தோல்வி அடைந்தது கிடையாது. ನಾನು ವಿಶ್ವಾಸದಿಂದ ದೇವದಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಅಪಜಯವನ್ನು ಹೊಂದುವುದಿಲ್ಲ. 20 முடிவுக்குள்ளேயோ 20 ಮುಗಿಯುವುದರೊಳಗೆ எதிர்பார்ப்புக்கிற மேலாக ஆண்டவர் செய்வார். ಎದುರು ನೋಡುವುದೆಂದಲೂ ಮೇಲಾಗಿ You ದೇವರು will be ಮಾಡುತ್ತಾರೆ. blessed, you will be blessed and you will be blessed. நீங்க நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ಖಂಡಿತವಾಗಿ ನೀವು ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಹೊಂದುತ್ತೀರಿ. கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய மாறாதவராக ದೇವರು இருக்கிறார். ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಮಾಡಲ್ಪಡವರಾಗಿದ್ದಾರೆ. இந்த எதிர்பார்ப்போடு காத்திருப்போம். ಇದು ಎದುರು ನೋಡುತ್ತಾ அப்படியே முழங்கால்படி இருப்போம். ನಾವು ಮನಪಾಲಿ நம்முடைய கண்கள் மூடினவனமாக ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ அவருடைய சமூகத்தில் ஆண்டவரே, ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ದೇವರೇ, என் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். ಜೀವಿತವನ್ನು ನಿಮ್ಮ ಹಸ್ತದಲ್ಲಿ என் ಕೊಡಿ. வழிகளெல்லாம் நீர் என்னை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ನನ್ನ ದಾರಿ ಎಲ್ಲ ನೀವು உம்முடைய ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೀರಿ. கிருபை என்னை சூழ்ந்து ನಮ್ಮ கொள்ளட்டும். ಕೃಪೆ ನಮ್ಮನ್ನು ಸುತ್ತಿಕೊಳ್ಳಲಿ. உம்முடைய பிரசன்னம் என்னை சூழ்ந்து கொள்ளட்டும். ನಿಮ್ಮ ಪ್ರಸನ್ನತೆ ನಮ್ಮನ್ನು ಅಪ್ಪಿಕೊಳ್ಳಲಿ. ஆண்டவரே, என்னுடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக ನಾವು ಎದುರು ನೋಡೋಕ್ಕಿಂತ என் ಮೇಲಾಗಿ வாழ்க்கையில் நீ செய்ய மாறாதவராக இருக்கிறீர் ನಮ್ಮ ஆண்டவரே. ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾಡಕ್ಕೆ என் தேவைகளை சந்திக்க நீ மாறாதவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ಬೇಡಿಕೆಗಳನ್ನು ಸಂಧಿಸದೆ என் அற்புதத்தை எனக்கு கொடுக்க மாறாதவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ನನಗೆ ಕೊಡಲಿಕ್ಕೆ என் ಮಾಡಲ್ಪಡವರಾಗಿದ್ದೀರಿ. எதிர்பார்ப்புக்காக நான் ಎದುರು காத்திருக்கிறேன். ನೋಡು ತಾಯಿಗೆ ಕಾಯಿ என் ಕಾಯ್ತೀರಿ. தேவைகளை சந்திக்கிறவர், ನನ್ನ ಬೇಡಿಕೆಗಳನ್ನು என் ಸಂಧಿಸುವವರು, கண்ணீரை மாற்றுகிறவர், ಕಣ್ಣೀರನ್ನು ಮಾರಿಸುವವರು, எனக்கு அற்புதம் செய்கிறவர், ಅದ್ಭುತಗಳನ್ನು உன்னை ಮಾಡುವವರು, ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று சொன்னவர். ಒಂದು ದಿನವೂ ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಅಂತ ஆண்டவரே, ಹೇಳಿದ್ದೇವೆ. இந்த 10வது மாதத்தின் 2வது வாரத்துல 10ನೇ ತಿಂಗಳ 2ನೇ ತಿಂಗಳಲ್ಲಿ நெகட்டிவா யோசிக்காதபடி ನಾನು ಆಗೋದಿಲ್ಲ ಅಂತ I ಅನ್ಕೊಳ್ಳೋದು. have looked to you with a positive attitude, ದೇವರು Father. ಖಂಡಿತ ಮಾಡುತ್ತಾರೆ ಅಂತ. நிச்சயமாகவே ಖಂಡಿತವಾಗಿ நான் எதிர்பார்க்கும் நன்மை எனக்கு ஆண்டவர் ನಾನು ಎದುರು கொடுப்பார். ನೋಡುತ್ತಿರುವ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯ என் ದೇವರು மேல் உள்ள தயவு, என் மேல் உடைய கிருபை, என் மேல் உடைய கிருபை என் மேல இறங்கி வரட்டும் என்று சொல்லி உள்ளத்தை அவருக்கு நேராக கொடுத்து அந்த 12 வருடமாக பயங்கரமான வியாதி பிடில சிக்கப்பட்டதான அந்த சகோதரி அவளுக்குள்ளே பேசிக்கொண்டு